கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஒரு பேர், சொல்லுவேன் 2-3 தடவை சொல்லுவேன் இன்றைக்கி. ஏன்னா ஒரு பிளேயரை அந்த நேம் வந்து போன வாரம் அதிகமாக சொன்ன நபரில் நானும் ஒருத்தவன். அந்த காலத்தில் டபிள்யூடபிள்யூல ஒரு ஃபெமிலியரான ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார், அவர் பேர் கெனடி. அவர் தான் அது ஸ்லிப்பில் நிற்கிறவர். என்ன அடி போன வாரம். Here we go for the first ball. பவுன்ஸ் இருந்துச்சு அகேன்ஸ்ட் த பேட்டர். டால் பவுலர்ஸ்க்கு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரீச் இருக்கும், அந்த ரீச்சை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த பவுன்ஸை வெரி பண்ணுறது. லாஸ்ட் மேட்ச் லூகாஸ் என்ன ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அந்த டீம் கிட்ட இருந்து. இன் அண்ட் அரௌண்ட் அந்த 3 to 4 ஃபீல்டர்ஸ் ஆஃப் சைடில் வச்சு போட்டிருந்தாலும் அகெயின் ஒரு டாட் பால் இங்கே, புட்டிங் த ஹோல் ப்ரெஷர் ஆன் த பேட்டர்ஸ். அண்ட் வி நோ வாட் Kauvery Hospital did in that last week, putting a huge total on the scoreboard of 200 runs. A team who wears this pink color jersey. நல்ல ஒரு வித் கொடுத்து போட்டார். But back-to-back dot balls. So those who came here for the very first time for this ICCL Season 3, last match from the Lucas team, a player who picked up the hat-trick and also 6-wicket haul for Prabin. Just a small stat about him. So this time I can tell about him for more things. So again ஒரு dot ball. பாப்பிங் அவுட் ஆஃப் த க்ரீஸ் தான். பட் இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டார். அண்ட் அகெயின் ஒரு வெல் லெஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு சரியான ஒரு பவுலிங் ஸ்டஃப் இது விஸ்வா கிட்டேருந்து. 12th man of Kauvery Hospital. Where are you, my dear beautiful gentlemen? Please come and sit with me. ஏன்னா உங்கள் டீமுடைய பிளேயர்ஸ் அண்ட் இன்சைட்ஸை பற்றி நீங்கள் தான் வந்து ஷேர் பண்ணி ஆகணும். இப்போது பிரசாத் அண்ட் நயனார், ஸோ இவங்க 2 பேட்டர்ஸ் தான் இப்போ வந்து கிரீஸில் இருக்கிறாங்க. சுப்ரமணி ஃப்ரம் அரவுண்ட் த விக்கெட். ஏரியல் ரூட் இருந்துச்சு, பட் அதே மாதிரி ஒரு கிளியர் கனெக்ஷன் 6. ஒரு ஹை டிஸ்ட்ரக்ஷன் இங்கே நம்ம சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு இந்த மேட்ச்ல Kauvery ஹாஸ்பிட்டலுக்கு அகெயின்ஸ்ட் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் கண்டெண்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். போன வாரம் ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஸ்டஃப் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு நபர்கிட்ட இருந்து. சுப்ரமணி சுப்பு அப்படின்னு இவர் வந்து ஷார்ட்டாக கூப்பிடுறாங்க. மறுபடியும் ரவுண்ட் விக்கெட்லேருந்து போட்டிருந்தாலும் கேட்சுக்கான ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். கப்பல் ஆஃப் த பவுன்சர்ஸ் பிடிச்சிருவாரா? அண்ட் இல்லை, தடுக்கவும் செஞ்சிட்டாரு. அந்த ஒரு ரன் இப்போ இங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு Kauvery ஹாஸ்பிட்டல் கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் அகெயின்ஸ்ட் த பேசர். எந்த வித ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் எடுக்கலை Kauvery ஹாஸ்பிட்டல். பட் ஆனால் இப்போது அவங்க சர்ச் பண்ணுறாங்க இந்த பவர் பிளேயில் எப்படியாச்சும் வந்து ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய எண்ணமாக இருக்கும். அண்ட் 3rd மேனை நகர்த்தி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தா எஸ், நகர்த்தி இருக்கிறாங்க மீண்டும் இன்சைட் த சர்க்கிள். ஒரு கிரேட் டெலிவரி இங்கே சுப்ரமணி கிட்ட இருந்து. பாடி லெவலில் போடப்பட்ட ஒரு பால் இது. ஸோ இங்கே ஒரு கிளியர் இண்டிகேஷன் என்ன அப்படின்னா 2 டீம்ஸுமே வந்து வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒரு ஹை டாமினன்ஸ் கமிங் அவுட், கிளியர்லி மிஸ்ஸஸ் த பால். பட் எனக்கு என்ன அப்படின்னா ஏன் வந்து இப்போ அவசரப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ஒரு நல்ல ஒரு ரிதம் எடுத்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து ஓப்பனிங் ஸ்டாண்டில் வச்சுருந்தா அப்படின்னா ப்ராபப்ளி தே மைட் பி இன் குட் சிச்சுவேஷன். அதை தான் அவங்க தேடணும்.
ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேர் டெலிவரி அப்படின்னு பார்த்தாகணும், இல்லை வந்து அம்பையர் ஒயிட் சிக்னல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஜென்டல் டச் அங்கே பேட்டர் கிட்டேருந்து பிரசாந்த் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாரு. போன வாரம் நம்ம பார்த்தோம் டான்ஃபாஸ் சிறப்பான கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு பவுலிங் யூனிட்டில். அண்ட் ஆல்சோ தே ஆர் டூ குட் வித் த பேட்டிங். ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசிசிஎல் சீசன் 3 ஓப்பனிங் செரமனி அன்னைக்கு ஃபஸ்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது 6 டீம்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு வந்து சொன்னாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அப்போது ஒரு நியூ டீம் வந்து உள்ளே வராங்க. அது வேறு யாரும் கிடையாது, த டான்ஃபாஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸோடு வந்தாங்க. அதே போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸோடையே வின் பண்ணிட்டு போயிட்டாங்க போன வாரம். ஸ்லிப் லைட்டாக வந்து நகர்த்தி வச்சிருக்கிறாங்க இங்கே. கெனடியன் ஸ்லிப், விஸ்வா டு போல், ஐஎன்ஆர் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். மறுபடியும் ஒரு ஆன் த ஸ்டெம்ஸ் டெலிவரி தான் இங்கே. ஸோ கம்மிங் பேக் டு இந்த ஃபீல்டிங் செட்டப் வந்து பேசணும் அப்படின்னா, போன மேட்ச்சு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லூகாஸ் வந்து 195 ரன்னை வந்து போஸ்ட் பண்ணி அண்ட் அகெயின் அந்த ஃபீல்ட் செட்டப்பில் எவ்வளோ வந்து கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். முக்கால்வாசி அந்த 9 ஃபீல்டர்ஸ் வந்து சர்க்கிள்குள்ளே வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அந்த பவர் பிளேக்குள்ளே. அந்த 2 ஃபீல்டர்ஸ் அவுட் சைடில் தான் இருந்தாங்களா இல்லை வந்து சர்க்கிள்குள்ளே இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியாத மாதிரி அந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பவர் பிளேயில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். நகர்ந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பெரிய ஒரு ஃபுட் ஒர்க் எதுவும் வரல பேட்டர் கிட்ட இருந்து. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு பாடி லெவலில் போடப்பட்ட ஒரு பால், ஸ்டில் அந்த ஒரு பவுன்ஸை வச்சு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னு வந்து பார்க்குறாரு விஸ்வா. டால் bowlers always they are the special treat for a team like Danfoss. ஹிட்டிங் த டெக். அந்த ஒரு பேஸ் தாங்க, பேஸ் இங்கே டெஃபினட்டாக ஒரு வேல்யூ இருக்குது. சம்டைம்ஸ் அந்த பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் பேட்டராக இருந்தாலும் அந்த பாலை எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதை தான் வந்து இப்போ இங்கே விஸ்வா வந்து பண்ணியிருக்கிறாரு. டைமிங் கிடைக்கல, ஏன்னா பாலுடைய வேகம் அவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சு. மறுபடியும் ஒரு லீகல் டெலிவரி இங்கே விஸ்வா கிட்ட இருந்து. ஸோ 2 overs நீங்கள் விஸ்வா இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன். அவ்வளோ ரன்ஸ் வந்து எதுவுமே வந்து கன்சிட் பண்ணல, ஒரே ஒரு ரன் தான் வந்திருக்கு. ஜெர்சி நம்பர் 7 சத்யா. ஃபுல் டாஸ் பால் போல்டுங்க. ஷிட், என்ன இது? இந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ்லாம் நம்ம இந்த மேட்ச்சில் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட் திங், இது ஆக்சுவலி பேட்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பால் வந்து ஸ்டெம்ஸில் போடும் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் டாஸ் பால். பேட்டர் வந்து க்ளீனாக வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு இன்டென்ட் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் இங்கே டான்ஃபாஸ் அவங்க முதல் விக்கெட்டை எடுத்துருக்குறாங்க இந்த மேட்ச்சில்.
சத்யா பாலை எடுத்தார். பாலை எடுத்ததும் ஒரு விக்கெட். Satyanarayanan, the captain, comes to the crease for Sri Kauvery Hospital. லாஸ்ட் மேட்ச்சு இவரோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு ஆப்பனண்ட்டு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டான்ஃபாஸ் ஒரு ஃபுல் டாஸ், மறுபடியும் ஒரு நியூ பேட்டருக்கு. ஆனால் இந்த தடவை ஜஸ்ட் ஃப்ளிக் தான். ஸோ அதான் அந்த ஒரு ப்ரெஷர் எடுக்காமல் சத்யா நாராயணன் ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக் மூலமாக ஒரு பவுண்ட்ரி வந்து இங்கே ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமில் அதுவும் ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன். ஏற்கனவே விக்கெட்டை விட்டதுனால உள்ளே வந்த நியூ பேட்டருக்கு ஆப்வியஸ்லி ப்ரெஷர் இருக்கும். அது வந்து க்ளீனாக அவருக்கே வந்து தெரியும். அண்ட் அது எதுவுமே வந்து பொருட்படுத்தாமல் இங்கே ஒரு பவுண்ட்ரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சத்யா டு சத்யநாராயணன். நைஸ்லி கைடட். இங்கே நான் ஸ்ட்ரைக் இருக்கு. ஒரு சான்ஸ் சிங்கிள் மூலமாக. தேர்ட் மேன் டீப் நியர் டு த பவுண்ட்ரி ரோப்ஸ் தான் இங்கே. பிகாஸ் இந்த ஒரு பவர் பிளே ரொம்ப க்ரூஷலாக வந்து இருக்க போகுது காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ யூஸ்வலி வந்து டீம்ஸ் லைக் நீங்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 200 ரன்ஸ் மேலே வந்து போஸ்ட் பண்ணிட்டு வர்றதுனால ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே வந்து ஹையராக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு கிராப் சான்ஸ் இருந்துச்சு பவுலருக்கு. பட் ஸ்ட்ரெயிட் ஆன் டு த ஃபீல்டர் ஆஃப் மிட் ஆஃப். டாட் பாலோட இந்த ஓவர் இப்போ முடிவு வருது. அகெயின் ஸ்லாஷ்ட் அட் தி ஆஃப் சைடு. இந்த தடவை இது வந்து பவுண்டரி போகுமா அப்படின்னு வந்து தெரியல. பட் கண்டிப்பாக அது வந்து போயிருக்கு. டைரக்ஷன் சரியாக இருந்துச்சு. பாலை நோக்கி வந்து பேட்டை வச்சாரு. அண்ட் வச்ச ஸ்பீட்லேயே பால் வந்து திருச்சிட்டு பவுண்டரி ரோப்ஸை தாண்டி வந்து போயிருக்கு. ஒரு நீடட் பவுண்டரி அப்படின்னு வந்து சொல்லி அவனுங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. விக்கெட்ஸ் விட்ட அந்த ஒரு தருணத்திலிருந்து இப்போ இந்த கேமை வந்து கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் மறுபடியும் வந்து சத்யா நாராயணன் கிட்டேருந்து வருமா ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஒரு பக்கம். அண்ட் விஸ்வா சோஃபார் இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரன் மட்டுமே வந்து கன்சிட் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ ஒரு பவுண்ட்ரி. ஒரு சரியான டெலிவரிங்க. குட் கம் பேக் ஃப்ரம் விஸ்வா. இந்த மாதிரி ஹிட்டிங் த டெக் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பெரிய அந்த ஒரு ஹெல்ப்ஃபுல் சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த ரீச்சை வச்சு தான் இங்கே அந்த அட்வான்டேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பவுலர் இங்கே. ஹைலி ரேட் பண்ணலாம் விஸ்வாவை.
ஃபுல் டாஸ் பால் அட் தி ஆஃப் சைட். ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்களா, த்ரோ வருமா அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியர் ஃபேக்டர் கொடுத்தாங்க. த்ரோ அடிக்கிற மாதிரி அந்த ஒரு இண்டிகேஷன் வந்துச்சு ஃபீல்டர் கிட்ட இருந்து. டான் ஸ்ட்ரைக்லேருந்து சிங்கிள் போகலை. ஒரு டீசெண்டான ஒரு பவர் பிளேவாக இருந்திருக்கு காவேரி ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் நியர் டு த ஸ்டம்ப்ஸு. அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி இந்த பவுன்ஸை வெரி பொண்ணுன்னு வந்து பார்க்குறாரு விஸ்வா. ஸ்டில் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. இருக்கிறாரு சத்யநாராயணன் ஒரு பக்கம். இது கேட்ச் ஆனு பார்த்தவனுங்க. கெனடி இருந்தாலும் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் மணியும் தாண்டி பவுண்டரி போயிருக்கு. அந்த ஸ்பேஸில் ஃபீல்டர் வச்சிருந்தாலும் ஆனால் இந்த பால் பவுண்டரி போகணும்னு இருந்திருக்கு. அதுதான் வந்து இப்பயும் வந்து நடந்துச்சு. ஸோ 25 balls has just got over. 25 பால், அதாவது பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் வந்து 25 ரன், 25 ரன்ஸ். கரெக்டாக வந்து டேலி ஆகியிருக்கு ரன்ஸு பவர் பிளேக்கு ஏற்ற மாதிரி. ஸோ in this beautiful Sri Saram Engineering College, this ICCL Season 3 which is happening. Game Day 2 ஒரு பிக் மேட்ச் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில் ரெண்டு டீம்ஸும் வந்து இந்த வின் ப்ராபபிலிட்டி எடுத்துகிட்டு வந்த ஒரு டீம் சக்ஸஸ் ரேஷியோ நோக்கி வந்து போராடுறாங்க. மறுபடியும் திஸ் மேட்ச் இஸ் கோயிங் டு பி another grit and determination towards the sport called cricket. So cricket is everywhere and we enjoy this sport. We live for this sport every weekend. எவ்வளோ வேலைகள் எவ்வளோ கடமைகள் நம்ம எல்லாருக்குமே இருந்தாலும் சரி, இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம கிரிக்கெட்டர்ஸ் ஆகிய நம்ம எல்லாருமே வந்து கிரவுண்டுக்கு போகாமல் இருக்க மாட்டோம். அதுதான் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிரிக்கெட்டர்ஸ் இங்கே இந்த ஐசிசிஎல் சீசன் 3 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆன் த ஃபீல்ட். கெனடியை வந்து இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நகர்த்தி இருக்கிறாங்க. சுப்ரமணி டு போல் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட். சூப்பர் கம்பேக் இது. போன மேட்ச்சில் டெத் ஓவர்ஸ்லேயும் வந்து சிறப்பாக வந்து போலிங் பண்ணார் சுப்ரமணி. இன்ஃபேக்ட் அவர் போட்ட அந்த லாஸ்ட் ஓவரில் பேட்டரால் வந்து சரியா எடுக்கக்கூட முடியல பேட்டால். அண்ட் அதை நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து பார்த்தோம் டெத் ஓவர்ஸில் வந்து போல் பண்ணது. அண்ட் இப்போது ஸ்பின்னருக்கு போகாமல் ஸோ அகெயின் வித் த பேஸ். ஸோ பெரிய ரன் அப் இதில் இது வந்து கேட்ச் இல்லைங்க. கவர் கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபீல்டர் அந்த ஒரு செட்டப் இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ரெண்டு டீம்ஸுமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் அந்த ஒரு குட் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த மேட்ச்சில். சிங்கிள் சத்யநாராயணன், சிங்கிள் போகலை. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் அவர் இன்னும் அவருடைய ஜோனில் தான் அப்படியே வந்து நிற்பார். அண்ட் இப்போது ஃபீல்ட் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த பவர் பிளே ஸ்கோர் ஜஸ்ட் கட் ஓவர். லாங் ஆஃப் அண்ட் லாங் ஆன் இஸ் ஆன். டெஃபினெட்லி இது சிங்கிள் போவாங்க. அண்ட் அகெயின் ஒரு 2 ரன்னுக்கு ஒரு ப்ரெஸ் இருந்துச்சு தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். 3ஆவது ரனுக்கு வந்து போவாங்களா, போயிருக்கிறாங்க. ஒரு சின்ன எரர் அண்ட் இந்த த்ரோவும் வரல ஃபீல்டர் கிட்ட இருந்து. வாட்ஸ் ஹேப்பனிங் ப்ரோ? 2-3 ஃபம்பிள்ஸ் இருந்ததை நம்ம பார்த்தோங்க.
கேப்டனுக்கு சத்யநாராயணன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் க்ரீஸில் நிற்கிறார் இப்போது. அண்ட் அவருக்கு இப்போ யார் வந்து கோப்பப் பண்ண போகிறாங்க, அந்த ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ ஆகணும். $29 for 1. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அது இப்போ இந்த கேமில் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபீல்டர்ஸ் பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்க. ஷார்ட் பால் இருந்துச்சு அண்ட் மறுபடியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஒரு சிங்கிள். ஸோ இந்த ட்ராக்கில் நம்ம ஏற்கனவே அந்த பார்த்த பார் ஸ்கோர் டீம்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுறவங்க அது 120 to 130. ஆனால் அதுக்கப்புறமா 150 to 160 போனதை நம்ம வந்து பார்த்தோம் 100 பால்ஸில். ஈவன் ஏன் அந்த 200 ரன்னையும் வந்து டச் பண்ணாங்க வைடு. ஸோ போன வாரம் வராத த நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஒரு 6 wicket haul ஃபார் பிரவீன் இன் லூகாஸ் டீம். நோ பாலே வரலன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஃப்ரீ ஹிட் ஆப்ஷன்ஸ் வந்து கிடச்சிது பேட்டர்ஸுக்கு. அண்ட் இந்த பால் ஒரு ஃபேர் டெலிவரி தான் கண்டிப்பாக. ஃபீல்டர் வச்சிருந்தாலும் பட் ஆனால் அவரை தாண்டி வந்து பால் இப்போது அந்த ஃபைன் லெக் திசையில் வந்து போயிருக்குங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் மறுபடியும் வந்து ஒரு 4 runs ஏர்ன் பண்ணுறாங்க பேட்டில் எடுத்து. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பேட்டிங் ஸ்டஃப் இது இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல். தே ஆர் தி அனதர் டீம் டு வாட்ச் அவுட் இன் திஸ் ICCL Season 3. ஷார்ட் பால்ஸை நல்லா வந்து பிக் பண்ணி இந்த ஸ்பேசஸை ஃபைன் பண்ணுறாங்க பிகாஸ் தே நீட் தோஸ் ரன்ஸ். இந்த தடவை ஆஃப் சைடில் அடிச்சிருக்கிறாரு பட் ஆனால் அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்கிறாங்க. To all the people and listeners and spectators those who came for this match, so this is John myself in the com box. And the third man இந்த பவுண்ட்ரி ரோப்ஸ் கிட்ட நிற்கிறார் பார்த்தீங்களா, அதோ அந்த மரத்தடியில் அந்த ப்ளூ கலர் ஜெர்சி போட்ட ஒயிட் கலர் ஒரு ஹேட், அவர் வந்து டான்ஃபாஸ் உடைய ஹெட் கோச் ஜெசு, மிஸ்டர் ஜெசு. அவர் வந்து டிஎன்பிஎலோட திருச்சி கிராண்ட் சோலாஸோடைய ஹெட் கோச் அவர். ஸோ அவர் தான் வந்து இந்த டீமோடைய ஒரு பெரிய ஒரு பேக் போன். முப்பத்தி 7 ரன்னு ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் 35 பால்ஸில். சேஞ்ச் இந்த பவுலிங்கா அப்படின்னு நம்ம பார்த்தாவணும் இங்கே.
ராஜேஷ் சம்பத்தி. ஜெர்சி நம்பர் 79 பவுலர் வேறு யாரும் கிடையாது, ராஜேஷ் சம்பத்தியை வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து டார்கெட் பண்ணி அடித்த மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு பவுண்டரி. சத்யநாராயணனுக்கு ஃபுல் டாஸ் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் பவுலருக்கு. ஏற்கனவே அவர் இந்த ஃபுல் டாஸை ஹேமர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மேட்ச்சில். குட் டைம் டு வெல்கம் ராஜேஷ் சம்பத்தி வித் த பவுண்டரி. ஒரு 4 அடித்து அவர் இந்த மேட்ச்ல வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. முதல் ராஜ் சம்பதி போட்டது பவுண்டரி ரோப்ஸை தாண்டி போயிருக்கு. ஸோ சத்யநாராயணன் ஸ்டாண்டிங் டால். ஸோ ஒரு லோன் வாரியர் சாட் ஃப்ரம் த விக்கெட் கீப்பர் இமிடியேட்டாக போயிட்டு பவுலர்கிட்ட ஒரு ஸ்மால் அந்த ஒரு பாசிட்டிவ் சைனை வந்து கொடுத்துட்டு வராரு. கான்ஃபிடென்ஸ், மனம் தரலாமல் வந்து போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப் டு த ஸ்டம்ப்ஸ். இப்போ again ஒரு full toss. so most number of the runs நீங்க லாஸ்ட் மேட்ச் காவேரி ஹாஸ்பிட்டல் ஸ்கோர் பண்ணதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா at the middle overs ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக், கிராக்கிங் ஷாட் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ஈஸி பிக்கிங் இது ஆக்சுவலி வந்து ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ பேட்டர்ஸ் இங்கே ரன்ஸை அடித்து ஸ்கோர் போர்டில் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பவர் பிளேயில் ஏர்லியராக விக்கெட் விட்டுருந்தாலும் பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே ஒரு கிரேட் ரன்னாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இன் பிட்வீன் திஸ் டூ பேட்டர்ஸ். ராஜேஷ் சம்பத்தி அகெயின். நகர்ந்து வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணாரு. பட் இருந்தாலும் வந்து போலருக்கு ப்ரெஷர் இருந்ததுனால இது ஒரு ஒயிட் பால். ஸோ எக்ஸ்ட்ராஸில் டீல் பண்ண வேண்டிய ஒரு டைம் இல்லை இது ஆக்சுவலி டான்ஃபாஸுக்கு. Will they go for the single? It looks like no. அதுதான் வந்து ஒரு லேட்டான ஒரு கால். Catch it is a call. ஃபீல்டர் இருக்கிறாங்க. ஒரு ஒன் ஹேண்டடுக்கான ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சுங்க. போன மேட்ச் ஏற்கனவே ஒரு ஃபீல்டர் எடுத்திருந்தாங்க கேட்ச். ஆனால் இன்னைக்கு இந்த சைடில் எடுக்கலையே. ரன் அவுட் அப்பீல் வேற ராஜேஷ் சம்பதி கிட்ட இருந்து. ஸோ கவர் கிட்ட ஏற்கனவே இப்போ அந்த ஒரு ஃபீல்டர் நின்றுட்டு இருந்தார். அண்ட் ஒரு ஒன் ஹேண்டட் அட்டெம்ப்ட்டுங்க நான் பண்ண மாதிரி எடுத்திருந்தார் அப்படின்னா டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேச்சஸாக இருந்திருக்கும் இந்த ஐசிசிஎல் சீசன் 3ல். அண்ட் போன மேட்ச் இஃப் ஐ எம் நாட் ராங் அரி ஃப்ரம் லூகாஸ் மிட் ஆனில் நின்று எடுத்தார் அந்த ஒரு ஒன் ஹேண்டட் கேட்சை. சம்டைம்ஸ் இந்த மாதிரியான அந்த டஃப் கேச்சஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். அதுவும் வந்து இந்த அண்டர் த ஹாட் சன் யூ ஹாவ் டு பி ஆன் த பால். ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு டஃப் சிச்சுவேஷன் இங்கே. 49 ஆன் த போர்ட். Good and well going for Sri Kauvery Hospital. 38 in the partnership. ஏஜ் இருந்துச்சா அப்படின்னு நம்ம பார்த்தவனுங்க. சத்யா என்ன ஆச்சு? ஒரு ஸ்லைட் டிஃப்ளெக்ஷன் பேட்ல இருந்து கான்டாக்ட் இருந்ததுனால அவுட் கொடுக்கப்பட்டிருக்கு. பவர்ஃபுல்லா இப்ப திரும்பி வராங்களா டான்ஃபாஸ் இந்த கேம்குள்ள? பிகாஸ் அவங்க எடுத்தது வேற யாரையும் கிடையாது, ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுடைய ஸ்கீப்பருடைய விக்கெட் இது. Satya is coming back to the pavilion. ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு டான்ஃபாஸ் டீம் கிட்ட இருந்து. அந்த ஒரு சேஞ்ச் இன் தி bowling lineup நம்ம வந்து
போன மேட்ச் பிரவீன் கரெக்டாக அந்த 2 பால் 2 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் 3ஆம் பால் ஹேட்ரிக்னு நான் சொல்லவே இல்லையே. எனக்கு தெரியும் அது வந்து ஏதாவது ஒன்று நடந்துடும். இங்கேன்னு இல்லை, எல்லா இதுலேயும் அப்படி தான், எல்லா ஸ்போர்ட்லேயும். பிகாஸ் ஒரு ஆத்லீட்டுக்கு அதுக்கான அந்த அங்கீகாரம், அந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ அந்த ஹார்ட் ஒர்க்கான அந்த ரிசல்ட் கிடைக்கணும். ஸோ இப்போது உள்ளே வந்திருக்கிறது நியூ பேட்டர். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி இங்கே வந்து பிரேக் ஆகிருக்கு. பிட்வீன் ஐஎன்ஆர் அண்ட் சத்யநாராயணன் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணியிருக்காங்க இங்கே டான்ஃபாஸ். 49 for 2. ஸோ இந்த சிங்கிள் மூலம் இப்போ ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் 50 ஆன் த போர்ட். 50 ரன்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு க்ளீனான ஒரு அப்ரோச் நம்ம அவங்க பேட்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேட்ச்சில். ஈவன் தோ தே ஆர் லூசிங் த விக்கெட்ஸ். நான் ஸ்ட்ரைக்கர் கிட்டேருந்து ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் நீங்கள் அவங்களோட ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில், ஸோ அங்கேருந்து இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம கண்டினியூ ஆனதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். பட் ஆனால் டான்ஃபாஸ் அகெயின் ஒரு சேஞ்ச் இந்த போலிங் அண்ட் விக்கெட்டை பிரேக் பண்ணாங்க. ஃப்ரம் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் ஸ்கிப்பா கீப் ஆன் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய டீம்மேட்ஸுக்கு. அந்த ஒரு கிளியர் சைன் தெரியுது டு டேக் திஸ் பேட்டர்ஸ் அவுட் இமிடியேட்லி. டான்ஃபாஸ் ப்ராபப்ளி வந்து ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் விளையாடின அந்த ஒரு மேட்ச்சை மேபி லைக் பார்த்துருந்துருப்பாங்க. அவங்களுடைய நம்பர்ஸ் இந்த லாஸ்ட் மேட்ச் பேட்டர் ஸ்கோர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ இது ஒரு ஹை டெசிஷன். ஏன்னா டான்ஃபாஸ் வந்து டாஸை வின் பண்ணி முதல்ல போலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் ஸ்கிப்பர் அவங்களுடைய பவுலர்ஸை நம்பியிருக்கிறாரு. இந்த கடும் வெயிலில் அவங்க வந்து போலிங் போடுறோம் அப்படின்னு வந்து அந்த எண்ணம் அதுக்கு அவங்க போனதுக்கான ஒரு காரணம் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்கோர் போர்டோடைய டிஃப்ரென்ஸ். ஒரு சின்ன மிக்ஸ்அப் இருந்துச்சு அண்ட் ஈவன் த பவுலர் கான் பிலீவ் இட். ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட். அது எப்படி வைடு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. வைடு தான், என்ன பண்ணுறது. சம்டைம்ஸ் இந்த காற்று வேற ஒரு அந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ இந்த ரன்ஸை இங்கே மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு ஹை த்ரெட்டிங் பாயிண்ட்டாக இருக்குங்க காவேரி ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும். தே ஸ்டில் ஹாவ் சம் கிரேட் எபிலிட்டி பிளேயர்ஸ் டு கம் அண்ட் பேட். லெக் கம்பேரை கூப்பிட்டுருக்கிறாரு பேட்டர். ஒரு ஃபுல்லர் லென்த் டெலிவரி அங்கே பவுலர் கிட்டேருந்து பார்த்தோம். ரன் அவுட்கான ஒரு சான்ஸும் இருந்துச்சு. நான் ஸ்ட்ரைக்கர் போனது கொஞ்சம் லேட். இந்த மாதிரியான அந்த லேட் டெஸ்பிரேஷன்ஸ் எப்படிப்பட்ட முடிவுகள் வந்து தேடித்தரோம் அப்படிங்கிறது நம்ம இந்த கடைசி 2 வாரங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டீம்ஸ்லேருந்து
ஸ்கோர் கார்டு இப்போ அழகாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஸ்லாஷ் தி ஆஃப் சைடு தாங்க. பவுண்டரி இது வரும் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. கேப்பை பிக் பண்ணி விளையாடுறதுல ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து கண்டிப்பாக வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. என்ன வேலை இன்றைக்கி அவங்க செய்யணுமோ அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேட்டிங்கில். ஃபுல் டாஸ்க்கான ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஃபீல்டர் டீப் மிட் விக்கெட்டில். $60 ஆன் த போர்டு. 60 ரன் அடிச்சிருக்கிறாங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் 50 பால்ஸில். இன்னும் 50 balls லெஃப்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஐஎன்ஆர்ல ஸ்ட்ரைக்ல ஆதி பெருமாளா ஸ்ட்ரைக்லையா? ஐஎன்ஆர் அவுட்டா? இல்லையா? ஓகே ஓகே. Adi Perumal is the new batter for Sri Kauvery Hospital. இப்போ உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ பிரேக்கான அந்த ஏர்லி பார்ட்னர்ஷிப்பு இப்போ மறுபடியும் இந்த நம்பர் 3 நம்பர் 4 விளையாடக்கூடிய பேட்டர்ஸ்க்கு வந்து கண்டினியூ ஆகுமா? ஸ்டில் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ they need to keep on push the runs here. அதான் இங்கே நடந்திருக்கு. ஆதி பெருமாள் ஸோ ஒரு பவுண்ட்ரியோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட அக்கௌண்ட்டில் இப்போ இந்த ரன்ஸ் வருங்க. ஒரு ஈஸி கோயிங் இங்கே ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு. எவ்வளோ தான் இந்த விக்கெட்ஸ் அவங்க ஒரு பக்கம் நீங்கள் அந்த விக்கெட்ஸ் ட்ராப்பாக இருந்தாலும் அண்ட் அகெயின் அடுத்து வரக்கூடிய பேட்டர்ஸ் அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ஸ் உங்கள் சைடில் வந்து இருக்கும்போது அது இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்து தரும். ஒரு பெரிய ஷாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி ஆதி பெருமாள் கிட்டேருந்து. ஏற்கனவே ஒரு பவுண்டரி ஹிட் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம் இதே ஓவரில். அண்ட் சத்யா இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் த bowler who can easily give away that sort of width for Adi Perumal on the okay. So the batter now on the crease is Raja Perumal. இப்போ இது கரெக்டாக அடிச்சிருக்காருங்க. ஒரே ஒரு பவுன்ஸ் எடுத்து இந்த பால் பவுண்டரி ரோப்ஸை தாண்டி போயிருக்கு. ரன்ஸ் இங்கே லீக் பண்ணுறாங்களா டான்ஃபாஸ் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில்? ராஜ பெருமாள் ஒரு டாமினன்ஸ் காட்டுறதுக்கான ஒரு கரெக்டான தருணமாக இது அமையுமா? ஸோ போன வாரமே ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க எந்த பேட்டர்ஸ் விளையாடினாலும் பேசர்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் சரி ஸ்பின்னர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ஹெல்மெட்ஸ் வந்து வியர் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் வந்து ராஜ பெருமாள் கிட்ட சொல்லிவிடுங்க இந்த ஒரு விஷயத்தையும் ஹெல்மெட்ஸ் வியர் பண்ண சொல்லி.
போன வாரமே மேனேஜ்மெண்ட்லேருந்து ரெக்வெஸ்ட் பண்ணிடலாம், பேட்டர்ஸ் ப்ளீஸ் டூ வியர் ஹெல்மெட்ஸ். ஒரு லாங் த்ரோ இப்போ வந்துச்சு. ஸோ இந்த ஒரு மிடில் ஓவர் ஸ்டேஜ் டெஃபினெட்லி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது இங்கே ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு ஸ்லைட் எட்ஜ் எடுத்து இப்போ இந்த பால் போனதை நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு நல்ல எட்ஜ் உள்ள ஒரு ஸ்கோர் கார்டில் தான் இந்த இருக்கிறாங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ். போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்சுடைய டிஃப்ரென்ஸ் பெரிய லெவலில் இருந்திருக்கு பேட்டிங் யூனிட்டில். அதுவும் ராஜபெருமாள் அகெயின் ஆஃப் சைடில் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு. பேட்டை போட்டார் அகெயின் டுவர்ட்ஸ் த பால். ஒரு வைட். Again struck nicely. க்ளீன் ஹிட்டிங்கா அப்படின்னு நம்ம பார்த்தா அவனுங்க கேப்பில் நோக்கி வந்து அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஒரு ஸ்டாப்பேஜ் நடந்திருக்கு நியர் டு த பவுண்டரி ரோப்ஸ். பட் இது வந்து செக் பண்ணப்படுமா? அம்பையர்கிட்டேருந்து பெரிய இண்டிகேஷன் எதுவும் வரல. ஐ திங்க் அதை செக் பண்ணுறாங்க, இல்லை பவுண்டரி கிடையாது அப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு. for 2. 74 ரன்கள் 2 விக்கெட்டுக்கு ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். Balls at the offside. Raja Perumal. Jersey number 11 இப்போ against the spinners. Some extra runs இங்க வருது ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. விக்கெட் கீப்பர் ஜோன்ல இருந்து பால் இப்போ அப்படியே பவுண்டரி ரோப்ஸை தாண்டி நகர்ந்து வந்து போயிருக்கு. ஸோ பவுலர் பேருடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட், நம்பர் 33. ஒரு வார்னே ஷேட் வருது இல்லை, எல்லாருக்கும் அந்த ஒரு அதே எண்ணம் தான் வரும். இப்போது
இந்த bowling ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்லோ ரன் அப் எடுத்து வந்து போடுறாரு ஷேன் வான் மாதிரி. ஆக்சுவலி டான்ஃபாஸ் உடைய விக்கெட் கீப்பர் இப்போ ஸ்டம்ப்ஸ் ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருக்காரு பாருங்க. அவர் கூட இந்த மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி ஆசி ஜெர்சி போட்டு தான் நின்றுட்டு இருந்தார். நான் பார்த்துட்டேன் அது. ஒரு ரிவர்ஸ் ஷாட்டுக்கான அந்த ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சு. ஆசினா ஆஸ்திரேலியன் ஜெர்சிஸ். ஆஸ்திரேலியாவை தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஆசி ஆசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் த ஸ்லெட்ஜிங் பண்ணுவீங்களா நீங்கள்? டான்ஃபாஸ் பண்ணாலும் பண்ணுவீங்க. ஃபுல் டாஸ் அட்டெம்ப்ட் தான். பட் ஆனால் இது 6 போகுமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 போயிருக்குங்க. ஃபீல்டரே வந்து சொல்லிட்டாரு அது வந்து 6 தான் அப்படின்னு. ஸோ பேட் டெலிவரிஸ் ஃப்ரம் bowlers. டெஃபினெட்லி இந்த மாதிரியான அந்த ஒரு ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அகெயின்ஸ்ட் திஸ் ப்ராப்பர் பேட்டர்ஸ். எண்பத்தி 6 ரன் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். 65 பால்ஸில் ராஜ பெருமாள் ஒரு பக்கம் அண்ட் இன்னொரு எண்டில் ஐயனார் ஃப்ரம் தி ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஓப்பனாராக உள்ளே போனார். ஆனால் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு பேட்டர்ஸ்க்கு இடையில். ஆஃப்டர் த விக்கெட் ஆஃப் தட் சத்யநாராயணன், வாட் வி ஹவ் சீன் இஸ் த குட் scorecard. It's slightly still moving on for Sri Kauvery Hospital. 86. சத்யா டு ராஜ பெருமாள் ஒரு ஸ்ட்ரைக் வேணும் அப்படிங்கிறத கேட்டு நான் ஸ்ட்ரைக்கில் இருந்து போயிருக்கிறார் ஐயனார். லாஸ்ட் ஓவர் சத்யாவோட இது நம்ம பார்த்தோம். ரன்ஸ் அந்த கன்சீட் பண்ணது. அண்ட் ஸ்டில் இந்த 2 to 3 ஓவர்ஸில் பவுண்ட்ரிஸ் ஒரு பக்கம், சிக்ஸஸ் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு பிக் ஷாட்கான அந்த ஒரு கிளீன் இண்டிகேஷன். பவுண்டரி போகுங்க இது கண்டிப்பாக ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. அழகாக ப்ரெடிக்ட் பண்ணார் அந்த ஷார்ட் பாலை. ஸோ இந்த மாதிரியான ரன்ஸ் இப்போது ஜென்ரேட் ஆகி வரணும் பேட்டிங் யூனிட்டுக்கு. அதுதான் வந்து அவங்கள ஆக்சுவலி வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போகுது இந்த மேட்ச்சில் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஃப்ரம் 86 to 90s இப்போது ராஜபெருமாள் அண்ட் ஐயனார். Something a fantastic thing to watch out in this match, this beautiful partnership. In the air again were a couple of bounces. ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் இப்போ 90s ஒரு மிக்ஸ்அப் இருந்துச்சுங்க. ஒரு ஸ்லோவர் டெலிவரி. பட் ஆனால் அது ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டரோட கையில் போய் உட்காரும் அப்படின்னு வந்து பார்த்தா ராஜ பெருமாள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பெவிலியன் திரும்புறாரு. ஒரு பிக் ஹிட்டிங்கான ஒரு சான்ஸ் இருந்துச்சு
ஆனால் எலிவேஷன் சரியாக வந்து கிடைக்கல. ஏன்னா பால் வர்றதுக்கு முன்னாடியே பேட்டை விட்டதுனால அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃப்ளாக் ஆயிடுச்சு அண்ட் கையில் போய் விழுந்துச்சு. கேட்ச். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் Danfoss இப்போ தான் அவங்க வந்து இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கிடையாது. ஜண்டா போடுறவங்க அப்படி நியாயமாக பார்த்தா அவர் எலுமிச்சம்பழம் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இப்போ போகும்போது எதுக்கு பேட் எடுத்துகிட்டு போனார்? ஸோ லெட்ஸ் see. 92 for 3 ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த முறை வந்து வித் கொடுக்கல பவுலிங் நம்ம பார்க்குறோம். ஒரு செம கம்பேக் இது ஆக்சுவலி சத்யா கிட்டேருந்து ஃப்ரம் Danfoss. இப்போ விக்கெட்டை வேறு எடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ அகெயின் கண்டினியூ பண்ணி விளையாடி ஆகணும். இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் 90s இப்போது அவங்களுடைய ஸ்கோர் போர்ட் 70 balls 34 of 29 5 பவுண்ட்ரிஸ் ஐயனாருக்கு. ஸோ அவருடைய பார்ட்னர் இப்போ ஏற்கனவே வந்து பெவிலியன் திரும்பியாச்சு. So felt like again Satya is going to continue this over. நல்ல ஒரு ரிதமில் இருக்கிறதுனால மீண்டும் இது ஒரு கண்டினியூ ஓவர் ஃப்ரம் சத்யா. ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்டர் ஐயனார் ஒரு ஹெசிடேஷன் சொன்னார். இது வைடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அம்பேரை பார்த்து. இல்லை அது வந்து வைடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அம்பேர். ஒரு லீகல் டெலிவரி தான் அது. ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டெலிவரி தான் இந்த பால். எட்ஜா எப்படி பட்டுச்சா? பேட்டில் பட்டுச்சா? ஒன்றுமே தெரியலையே. நோ ஐடியா. இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. யாருக்கு அது தெரிஞ்சிச்சா? ஹிட் விக்கெட். ஓகே, சீரியஸ்லி நோ ஐடியா. இங்கே ஒன்றுமே தெரிலப்பா. என்னென்னமோலாம் நடக்குது ஆக்சுவலி இன்னைக்கு. 6 விக்கெட் பிரவீனுக்கு இன்றைக்கி லூகாஸ்லேருந்து. அதே மாதிரி இப்போ ஒரு பேட்டர் ஹிட் விக்கெட் ஆகி போனதை நம்ம வந்து பார்த்தோம். ஒரு நல்ல ரிதமில் இருந்தார் ஐயனார். பட் அன்ஃபார்ச்சுனேட் திங் ஹிட் விக்கெட். ICCL சீசன் 3ல் கேம் டே 2ல் அதுவும் ஒரு நல்ல ரிதமில் இருக்கிற பேட்ஸ்மேன் ஹிட் விக்கெட். ஸோ அந்த பாயிண்ட் ரீஜன் கிட்ட ஃபீல்டர் இருந்தாலும் ஸோ அவரையும் தாண்டி இந்த பால் வந்து ட்ராவல் ஆகி வந்து போயிருக்கு. ஸோ Danfoss பேக் இன்டு திஸ் கேம் தான். நான் சொன்ன மாதிரி 92 for 4 இப்போது ஒரு க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இப்போ இந்த கேமை வந்து எடுத்துகிட்டு வராங்க இப்போ Danfoss. இப்போ ரிமூவிங் த பேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் கடைசி 2-3 ஓவர்ஸில் அந்த பேக் டு பேக் அந்த கீ விக்கெட்ஸ் விட்டதை நம்ம வந்து பார்த்தோம்.
ஆக்சுவலி அந்த ஆஃப்டர் த விக்கெட் ஆஃப் த சத்யநாராயணன் மறுபடியும் ஒரு ஸ்லைட் பார்ட்னர்ஷிப் சின்னதாக வந்து கண்டினியூ ஆச்சு. ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ஹிட் விக்கெட் ஆகி போனது ஐயனார். ஸோ வாட் அபவுட் தி சினர் ரைட் நவ்? ரெண்டுமே வந்து புது பேட்டர்ஸ். ஒரு பிக் டைம் இருக்குது இந்த மேட்ச்சில். செட்டில் ஆகி வந்து விளையாடுறதுக்கு பெரிய ரன்ஸை வந்து ஸ்கோர் போர்டில் போடலாம். ஆனால் அதை அவங்க வந்து பண்ணுவாங்களா? நியூ பேட்டர் நேம் ஆப்ரஹாம். ஒரு சின்ன ஒரு ரன் அண்ட் ஆல்சோ இமிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட பால் பேட்டில் கான்டாக்ட் ஆனதும் இமிடியேட்டாக வந்து ஓடினார். இந்த பால் இப்போ பவுண்டரி ரோப்ஸை தாண்டி போகுமா அப்படின்னு நம்ம பார்த்தா எஸ், அது டெஃபினட்டாக வந்து போயிருக்கு. Abraham will earn a boundary right now with the bat. ஸ்கோர் போர்டு இப்போ ஆக்சுவலி 90s இருந்து அந்த 100s கிட்ட நெருங்குது. ஸோ 98 இப்போ ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு 98 75 பால்ஸில். இளையராஜா இஸ் த bowler, jersey number 45. ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டெலிவரி தான் அது. நியர் டு த ஸ்டெம்ஸில் போட்டார் இளையராஜா. ஸோ நியூ பேட்டருக்கு மறுபடியும் கிரியேட்டிங் த ப்ரெஷர் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லி ஆகணும். நேராக போடப்பட்ட பால். மூமெண்ட் கொடுத்தாரா பேட்டருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை, ஒரு டாட் பால். இந்த பாயிண்ட்டுக்கும் கவருக்கும் இடையில் இருக்கிற இந்த ஒரு டிஸ்டன்ஸ் பாருங்கள். trying to create the pressure தான். and down the leg side ஒரு wide. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ராஸ் மூலம் 100 ரன்ஸ் வந்து டச் பண்ணுறாங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஃபைனலி 100 ரன்ஸ் ஆன் த போர்டு உங்களுக்கு. இப்போ இந்த ஷாட் மூலம் ஒரு 6 வருங்க கண்டிப்பா பேட்டருக்கு. ஒரு ஹை கிளாஸ் கிரிக்கெட்டிங் ஸ்ட்ரோக் இது. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிக் பிளேயர்ஸ். ஒருத்தர் பார்க்க பிக் ஷோ மாதிரி இருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்க்க கெயின் மாதிரி இருக்கிறாரு. ஸோ ஒரு டாட் பால் இங்கே இளையராஜா கிட்ட இருந்து. ஸோ 100 கிராஸ் பண்ணியாச்சு ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த டவுன் தி ஆர்டரில் விளையாடக்கூடிய இந்த ஹிட்டர்ஸுக்கு ஒரு ஹை பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால ஸோ பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஆனால் அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்தாகணும். ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாதனாலே என்னன்னு தெரில. மேபி லைக் டான்ஃபாஸ் இப்போது சுப்ரமணிக்கு போயிருக்கிறாங்க. ஃப்ரம் அரௌண்ட் தி விக்கெட் ஈ கேன் லிட்ரலி ட்ரை அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் திஸ் ரன்ஸ். ஒரு பாசிபிள் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எப்போவுமே டான்ஃபாஸ் வந்து ஒரு ட்ரபிளில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் உள்ள பவுலர்ஸ்க்கு தான் வந்து போவாங்க. ஸோ சுப்ரமணி டெத் ஓவர்ஸில் போட்டிருக்கிறாரு, போன வாரம் பார்த்தோம்.
அகெயின்ஸ்ட் ஆன் டு த ஸ்டம்ப்ஸில் போட்டு ஒரு டாட் பால் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபைண்டிங் த ரன்ஸ் அதுதான் இங்கே பேசுங்க காவேரி ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும். ரெண்டு கைரன் பொலாட நிற்க வச்சு அப்படி இருக்கும் பிச்சுக்கு நடுவில், அந்த மாதிரி இப்போ இருக்குது ஒரு நிலைமை. Balls at the offside தான் இது. டெஃபினட்டாக ஒரு வைட் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் கமிங் இன் ஃப்ரம் Danfoss. மீண்டும் வந்து ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ் தான். ஸோ அதனால தான் வந்து இவங்க இப்போது சுப்பிரமணியை வந்து சூஸ் பண்ணி ஒரு கையில் இப்போ பாலை கொடுத்துருக்குறாங்க. ரன்ஸ் போகிறது வந்து நிப்பாட்டணும், இந்த நேரத்தில் வந்து லீக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அப்ரோச்சோட. ஸோ தே ஆர் ஜஸ்ட் ஃபைண்டிங் அவுட் த ரைட் bowlers. குட் ஆப்ஷன் ஃப்ரம் Danfoss. இந்த ஏர் ஒரு ரைட் சான்ஸ் மறுபடியும் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ரன்னுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும், இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத அங்கே கால் கேம் ஃப்ரம் த ஸ்ட்ரைக்கர். சரியா படலை. அண்ட் ராஜா இஸ் அ ஃபீல்டர் ஃப்ரம் Danfoss. லாங் ஆன்லேருந்து ஓடி போனார் பாலை நோக்கி. அண்ட் ப்ராப்பர் எலிவேஷன் இல்லை. சிங்கிளோட இந்த ஓவர் வந்து முடிச்சு விட்டுருக்குறாங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ திஸ் போத் பிளேயர்ஸ் நீட் வாட்டர். அதனால் வந்து இப்போது தண்ணி எடுத்துன்னு போகிறாங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் டகவுட்லேருந்து.
114 இப்போது ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். இன்னும் கொஞ்சம் பால்ஸ் தான் வந்து லெஃப்ட். இந்த 2 ஸ்ட்ராங் பேட்டர்ஸ் இன்னும் கிரீஸில் வந்து இருக்கிறாங்க. அபரகாமன் பரத், சுப்ரமணி டு போல். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கா இந்த ஃபீல்ட் செட்டப் கிட்டேருந்து பார்க்கலாம். ரன்ஸ் ஒரு பக்கம் லீக் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ். இங்கேருந்து ஒரு 130 to 140 ப்ராபப்ளி ஒரு ரைட்டான ஒரு டோட்டலாக கூட இருக்கலாம் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. சூப்பர் கம்பேக் இது சுப்ரமணி கிட்டேருந்து. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆக்சுவலி இந்த மேட்சோட இனிஷியல் பேஸ் அப்போ சுப்ரமணி இஸ் தி ரைட் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டெத் ஓவர்ஸில் ரன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அங்கே டீப் மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் இருக்கிறாங்க. தெர் ஆர் சம் டைமென்ஷன்ஸ் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு லாங்கர் பவுண்ட்ரிஸ் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் இந்த ஆஃப்டர்நூன் மேட்சஸ் அப்போ பிகாஸ் ஆஃப் த விண்ட். ஆனால் இந்த முறை சரியாக வந்து கனெக்ஷன் இல்லை. 2 ஃபீல்டர்ஸ் போகிறாங்க. கேட்சுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. எடுத்தது சுப்ரமணி காட்டன் போல்டு. ஈஸி கேட்சுன்னு கண்டிப்பாக வந்து சொல்லிட முடியாதுங்க. பிகாஸ் இந்த மாதிரி அடிக்கிற வெயிலில் அதுவும் வந்து பாலோட டைரக்ஷன் நோக்கி ஓடி அதை எடுத்துருக்கிறார் இந்த கேட்சை. ஒரு முக்கியமான ஒரு கேட்ச் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் திரும்ப டான்ஃபாஸ் அவங்களுடைய ரெகுலர் பவுலர்ஸை வந்து கரெக்டான அந்த டைமில் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வச்ச அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு பிலீஃப். ஸோ திரும்ப டான்ஃபாஸ் இந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மேட்சுக்குள்ளே ஏற்கனவே இப்போ வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் சத்யநாராயணன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் ஐயனார் கிட்டேருந்து அந்த ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ஹிட் விக்கெட்டுக்கு அப்புறமா மேட்சுடைய இந்த ஒரு சிச்சுவேஷன் இங்கே மாறி இருக்கா. ஸோ 200 ரன்ஸ் அடித்த இந்த ஒரு டீம் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் அந்த ப்ரீவியஸ் மேட்ச்சில். ஆனால் இந்த மேட்ச் ஒரு வேற ஒரு சினாரியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது. Hits at the offside தான். ஒரு ஸ்டாப் அகைன். கேட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அடித்தாங்க. இது ஆஃப் சைடில் ஒரு ஈஸி பிக்கிங் பவுண்டரி தான் இது ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. இது ஒரு ரன் அவுட்கான ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரன் இங்கே கண்டினியூ ஆகுது ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. கடைசி பால் 128. ஒரு பவுண்டரி ஒரு 6 வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்களா இல்ல ஒரு விக்கெட் நம்ம பார்க்க போறோமா டான்ஃபாஸ் கிட்ட இருந்து. ஃபைனல் பால் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்.
என்ன ஆக போகுது? விஸ்வா டு நிவாஸ், ரன் எதுவும் போகல. ஸோ அப்படின்னா 128ஓட வந்து முடிச்சிருக்கிறாங்க இந்த இன்னிங்ஸ் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். டான்ஃபாஸ் 129 அடிச்சு அந்த மேட்ச் வந்து வின் பண்ணலாம் இந்த 100 பால்ஸ்ல. லெட்ஸ் see அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a tough and riveting contest. So don't go anywhere and we will be back shortly.
ஸ்விங் ஸ்டெட்டர் கேப்டன் எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் கம் நியர் டு த கமெண்ட்ரி பாக்ஸ் டேபிள். டாஸ் போடணுமா? நெக்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் ஸ்விங் ஸ்டெட்டர் வர்சஸ் ஜிஹெச்ஏ வாரியர்ஸ். அதில் வந்து டாஸ் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஜிஹெச்ஏ வாரியர்ஸ் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ தே வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட். நல்ல டிசிஷன் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். ஜிஹெச்ஏ வாரியர்ஸ் போன வாரம் வந்து விளையாடினாங்க. ஸோ ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த வாரம் அவர் தெரியும். இவர் பேரு ராஜா. பவுலர் நேம் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் 12th மேன் இருக்கிறீங்களா? 129 is the chase. 129 அடிச்சா இந்த மேட்ச் வந்து டான்ஃபாஸ் வின் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கில் சிங்கம் களை இறங்கிருச்சு. அந்த மாதிரி நம்ம கெனடி இருக்கிறாரு. போன வாரம் விட்ட ராக்கெட்லாம் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ ராக்கெட் வந்து லான்ச் பண்ணார் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு அலர்ட் கொடுத்துட்றேன் இப்போவே.
ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸ்பின் அட்டாக்கு. வா, இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல் பாலே இங்க ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்திருக்கு டான்ஃபாஸுக்கு. அதுவும் கெனடிக்கு அகேன்ஸ்டா நீங்க ஷார்ட் பால்லாம் போட்டீங்க அப்படின்னா he will smash you like this, creating the width. ஸோ ஒரு ப்ராப்பர் இம்பேக்ட் பிளேயர் அவரு. ஆளை பார்த்து மட்டும் இடம் போட்டுறாதீங்க, ஏன்னா லாஸ்ட் வீக் அவர் அடிச்ச அடி இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கு. Wide outside of the off stump, ஒரு எக்ஸ்ட்ரா. பிக் ஷாட்டுக்கு போயிருக்காருங்க இங்க கெனடி. ரெண்டு ஃபீல்டர்ஸ் அவுட் சைட் த சர்க்கிள் நின்னுட்டு இருந்தாலும் ஒரு ஃபெயில் ஷாட் தான். 4 ரன்ஸ் கெனடிக்கு. இங்க ஒரு ஹை பிரஸ் பாயிண்ட் தான் சொல்லி ஆகணும் டான்ஃபாஸ் பொறுத்த வரைக்கும். பவுலர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பவர் பிளேல எப்படி பார்த்தாலுமே வந்து 2 ஃபீல்டர் வெளியில நிக்க வைக்கணும். ஸோ டீப் மிட் விக்கெட்டில் வச்சுருந்தாங்க அண்ட் ஆல்சோ லாங் ஆனி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபீல்டரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க. கேட்ச் இட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது அங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க. அகைன்ஸ்ட் தி ஸ்பின் கெனடிக்கு ஒரு பிரச்சனை. பிகாஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் அவருடைய நம்பர்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு ஹை ரேஷியோல வந்து இருந்தாரு லாஸ்ட் வீக். ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நின்னாங்க, பிரிச்சு வச்சிருந்தாங்க ஃபீல்டர்ஸ் ஸ்ப்ரெட் அவுட். கேமராமேன் கூட வந்து கேட்டார், மைக்கேல் ஜாக்சன் மூவியை ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. மைக்கேல் மூவி யாரும் பார்க்கல அப்படின்னா எனி எம்ஜே ஃபேன்ஸ் மைக்கேல் மூவியை போய் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. ஒரு செம்ம தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். யார் சொல்கிறதும் கேட்காதீங்க, ஜஃபார் ஜாக்சன் வேற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மைக்கேல் மூவி இஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி இன் தேட்டர்ஸ். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் வித் யர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மேட்ச்சை வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்கலாம், ஐசிசிஎல் யூடியூப் சேனலில். ஸோ நியூ பேட்டர் இப்போ கிரீஸில். அவுட்சைட் கால் அங்க பவுலர் கிட்ட இருந்து அப்பீல் வந்துச்சு and straight has been given away. 2 பால் 2 விக்கெட்டுங்க. பேட்ல கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்றது நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு சின்ன ஹெசிடேஷன் எனக்கு புரியல அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. இப்போ அம்பையர் அண்ட் ஆல்சோ லெக் அம்பையர் வந்து போய் பேசுறாங்க. ஒன்னு ஸ்ட்ரைட் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேர் பேசி என்ன முடிவு வருவாங்க, அம்பையருடைய தீர்ப்பே வந்து இறுதியானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். And it's been given as out. Oh my god, இந்த ஸ்கோர் கார்டு நான் டான்ஃபாஸ் கிட்ட இருந்து இப்போ நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். குற்றம் நடந்தது என்ன, அம்பையரை கேட்டாதான் தெரியும். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம வந்து பேசுவோம், எப்படி என்ன ஆச்சு. ஸோ ஈவன் இப்போதான் உள்ள வந்தார் நியூ பேட்டர், ஆனால் அவருக்கும் வந்து புரியல. ஸோ ஒரு கன்ஃபியூசிங் பாயிண்ட். ஸ்ட்ரெயிட்டாக அது பேட்ஸா இல்லை வந்து அது கான்டாக்ட் இருந்துச்சா அப்படிங்கிறது இங்கே ஒரு யோசனை எல்லாருக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ 2 பால் 2 விக்கெட்டு அப்படின்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஆல் இன் த பவுலர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பேட்டர். நியூ உள்ள களம் இறங்கி கொண்டிருக்கிறார்.
ஜாக்கி. ஜேகி, JYK. ஜேக்கி. ஜெயகிருஷ்ணன். ஜே நியூ பேட்டர் இப்போ கிரீஸில் ஜெயகிருஷ்ணன். ஒரு ஷார்ட்டாக ஒரு நேம் வர இருக்குது, சொன்னால் தப்பாக இருமா அப்படின்னு தெரில. இப்போ தான் 12th மேன் சொல்லிட்டு இருக்கார் ஜே கி அப்படின்னு. பரத்தோன ஹேட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லலான்னு பார்த்தா ஒரு டாட் பால் வந்திருக்கு. பட் 2 பால்ல 2 விக்கெட் எடுத்து ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் அப்படியே இந்த கேமுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. கான்ஃபிடென்ஸோட உள்ளே இறங்கினாங்க அந்த டாப் ஆர்டர். டான்ஃபாஸ்லேருந்து கெனடி அண்ட் ராஜா. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அந்த ஒரு டிஸ்மிசல் நடந்தது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு கண்டினியூஸ் ஓவர். பரத் வேணாம், இப்போ வேணாம். அது ஸோ இது சிங்கிளுக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ், ஒரு வாண்டட் சிங்கிள் தான் இங்கே நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து. ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் இது இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தவனுங்க. அந்த அவுட்டுக்கு அப்புறமா இப்போது ஒரு டீசென்ட் பவுலிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம பார்க்குறோம் காவேரி ஹாஸ்பிட்டல் கிட்டேருந்து. பரத் ஓவரை கண்டினியூ பண்ணி பேக் டு பேக் பில்டிங் த ப்ரெஷர் தான் இங்கே ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ ரைட்டான பிளானோட வந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இவங்க பேட்டிங்லையும் சரி அண்ட் ஆல்சோ இன் பவுலிங். சின்ன சின்ன அந்த ஒரு டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஈச் டீம் ஹஸ் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் லூக்காஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைட் ஃபீல்ட் செட்டப், அவங்க டீமில் இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த இன்சைடு சர்க்கிள் சுற்றி போட்டு இன்னைக்கு காலையில் ஒரு கலவரம் பண்ணிட்டாங்க. ஆப்போனண்ட்டை ஈஸியாக வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. புதுசாக வந்த டீம் IKN இன்னைக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் பால்ஸில் நம்ம ஃபோர்ஸ் போனதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் பாலோட ப்ரெஷர்.
போதுங்க போனேன். சரி சரி. ஒரு 6 ஒரு 4 போச்சு. என்ன நீங்கள் போங்க. 21 ரன்ஸ் இப்போ டான்ஃபாஸுக்கு. சின்ன ஒரு கேப்பில் ஒரு பவுண்ட்ரி அண்ட் ஒரு 6 இப்போ ராஜாக்கு. 15 பால்ஸில் 21. டான்ஃபாஸ் அண்ட் ஆல்சோ இந்த தேர்ட் மேன் கேப்பை அழகாக வந்து பிக் பண்ணி ஒரு சிங்கிள். ஹியூஜ் மார்ஜின் ஆஃப் இந்த டிஃபரன்ஸ், இந்த ரன்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாங்க டான்ஃபாஸ், பிகாஸ் இந்த 129 இஸ் a பிக் சேஸ். அகெயின் ஒரு ஷார்ட் பால்கான அந்த ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சு. இண்டிகேஷன் வாஸ் so right, clearly ball. Power play is going to create a big difference தான் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் சேஸில் டான்ஃபாஸுக்கு. ஸோ அவங்களுடைய கீ பேட்டர்ஸ் எழுந்தனால ஸோ தே டோன்ட் நீட் டு கெட் வரி ஆன் திஸ். பட் அடுத்து விளையாடக்கூடிய பேட்டர்ஸ் எப்படி லிஃப்ட் பண்ண போகிறாங்க. ரன் அப் எடுத்து ஓடி வந்தது நம்ம வந்து பார்த்தோம் ஒரு டாட் பால். ஜெயகிருஷ்ணன் அண்ட் ராஜா ரெண்டு பேருமே இப்போ கீ பேட்டர்ஸாக இருந்து இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த சேஸுக்கான அந்த ஒரு வழியை வந்து தேடணும். ஸோ அதே கோயிங் டு ரன் இன் த ரைட் டைரக்ஷன். ஒரு சாட் ஃபீல்டர் கிட்ட இருந்து இப்போ converting the singles இங்க. Just in touch and flow. So the solid runs ஆஸ்லேட் பண்ணுறது இந்த இடத்துல இந்த 1s and 2s இந்த பவர் பிளேக்குள்ள ரொம்ப குரூஷலாக இருக்க போகுது. ரைட்டான திங்கிங் அந்த அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா இப்போ டான்ஃபாஸ் ஆப்போனண்ட்டுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் வந்து போடலாம். ஹை ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மேட்ச்சில் டான்ஃபாஸ் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் வரும். பட் ஆனால் அந்த டைமில் இப்போ அதை எடுக்கலாம். இப்போது பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தாகணும். Attacking towards the wide outside of the off stump, wide given by the straight umpire. கொஞ்சம் மேட்டுக்கு வெளியில் போயிருந்தாலும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். நோ பாலை வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருப்பாங்க. அது வைடு தானே எல்லாருக்குமே தெரியுமே. பட் அதில் என்ன ஒரு கன்ஃபியூஷன் நடந்துச்சு.
ஒரு ப்ராப்பர் ஹிட்டிங்கான ஒரு சான்ஸ் இங்கே எடுக்க முடியுமா இந்த ரெண்டு பேட்டர்ஸ்? ஸோ தட்ஸ் வை தேர் ஸ்டில் திங்கிங். செட்டில் ஆக விடுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் இமிடியேட்லி அந்த ஃபீல்ட் செட்டப்பை கொஞ்சம் டைட்டாக வச்சு இந்த ரன்ஸ் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு வந்து பார்க்குறாங்க. ஏ கிறிஸ்டன் ராஜா பரத் போல் குயிக் விக்கெட்ஸ் எடுத்தாரு இந்த போலர். இந்த மேட்சோட பிகினிங் ஃபேஸ்ல அப்படி சொல்லும்போது மீண்டும் ஒரு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபீல்டர்ஸ் வராங்க. ஓ எடுத்துட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா மிஸ் ஆயிருக்குங்க இங்க கேட்ச். பிரவீன் அண்ட் இன்னொரு பிளேயர் வினோத் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ரெண்டு ஃபீல்டர்ஸ் வந்தாலும் இந்த கேட்ச் வந்து விட்டுட்டாங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ இது இந்த மேட்ச்ல எவ்வளோ பெரிய ஒரு திருப்பு புனையா இருக்க போகுது, ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டா இருக்குமா இந்த ஒரு கேட்ச்? On the board for 2 Danfoss. Dot deliveries against his batters. White signal from the street umpire. ஸோ பரத் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் இன்சைட் த பவர் பிளேக்குள்ளேயே வந்து இவரோட அந்த ஃபர்ஸ்ட் 10 பாலை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது. மேபி தே கேன் சூஸ் him டு போல் அட் த டெத் ஓவர்ஸ். அது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவரை மேபி வந்து யூஸ் பண்ணலாம் அந்த டைமில். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் they're just back into this game on getting those wickets. Straight over a fuller length delivery almost close to the stumps. ஒரு ஸ்பின் bowler மாதிரி ஓடி வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு பேஸ் போடுற மாதிரி இருக்குல்ல. சரியா படலை ஒன்று பேட்ல இருந்து அண்ட் பால் அப்படியே சுற்றிட்டு போயிட்டு அப்படியே பவுலர் ஜோனில் போய் நின்றுச்சு. இப்போ இது ஐபிஎல் டைம் அப்படிங்கிறதுனால இது ஒரு கரண்ட் ட்ரெண்டிங் வேற. குர்னல் பாண்டியா, யாராவது இனிமேல் குர்னல் பாண்டியா வந்து ஸ்பின் பவுலர்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்ட்டு நிறைய ஃபேன்ஸ் இப்போது ட்விட்டர்லேயும் சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஓடி வந்து ஸ்பின் போடுற மாதிரியே வந்து பேஸ் போடுறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் திஸ் மேட்ச் ஸோ ஃபார் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சினாரியோ ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபேண்டாஸ்டிக்காக பேட்டிங் ஆடி இந்த 128 ரன்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணி இப்போ 129 இஸ் த ஆஸ்க் கேட்டிருக்கிறாங்க டான்ஃபாஸை பார்த்து. உங்களால் வந்து திருப்பி இந்த 129 வந்து சேஸ் பண்ண முடியுமா இந்த 100 பால்ஸில் அப்படின்னு. ஆனால் அதுக்கான அந்த ஒரு பதிலடி அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் டான்ஃபாஸ் கிட்டேருந்து வருமா
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்பிக்கை வச்சுருந்தோம் அந்த ஒரு ஹைலி ரேட்டட் ஓப்பனர் கெனடி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவருடைய விக்கெட்டை வந்து விட்டுட்டாரு. பட் அதுக்கப்புறமா இந்த நம்பர் 3 and நம்பர் 4 பேட்டர்ஸ்க்கு இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வில் தே புஷ் தி ஸ்கோர் கார்ட் ஆன் அ ஹை நோட் 129 வந்து சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ ரெண்டு டீம்ஸுமே ஏர்லியராக வந்து வின் எடுத்துகிட்டு வர்றதுனால அவங்களுடைய ப்ரீவியஸ் மேட்சஸில் ஸோ அகெயின் ஒரு மொமெண்டமை நோக்கி வந்து விளையாடுறாங்க. ப்ராபப்ளி டு ஸ்டே அலைவ் இன் திஸ் டோர்னமெண்ட் they need to win this matches. ஸோ நெக்ஸ்ட் நடக்க போகிற மேட்ச்சு ஸ்குவின் ஸ்டெட்டர் வெர்சஸ் GHI வாரியர்ஸ். அதில் வந்து GHI வாரியர்ஸ் டாஸை வின் பண்ணி எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணி சரியான ரன்ஸை நாங்கள் வந்து ஸ்கோர் போர்டில் வந்து போட போகிறோம். மற்றவங்களாம் என்னங்க 200 அடிக்கிறது, நாங்கள் அடிக்கிறோம் பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ ரன்ஸ் அடிக்க போகிறோன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். We'll see what would be the right total that they can put on the scoreboard from GHI Warriors. அது நெக்ஸ்ட் மேட்ச்சு அது வந்து வரப்போகுது. அது இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா. ஆனால் இவங்க இந்த மேட்ச்சை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. இன்றைக்கி காலையில் நடந்த மேட்ச்சு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் நினைக்கிறேன். அதுதான் இந்த ICCL சீசன் 3ல கடந்த இந்த 2 வாரத்தில் குயிக்காக நடந்து முடிஞ்ச மேட்ச்சு. விக்கெட்ஸ்லாம் அப்படியே சும்மா அப்படியே டபக் 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 டபக்னு விழுந்துகிட்டே இருந்துச்சு. 3, 4, 5, 6, 7, 8ன்ட்டு. ஸோ அது ஒரு நியூ டீம் IKN. ஸோ அவங்க இப்போ வந்து வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ யோசிச்சு பார்ப்பாங்க நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி தப்பு பண்ணோம், ஸோ அதையெல்லாம் வந்து அடுத்து விளையாட போகிற மேட்சஸில் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு யோசனையோடு வந்து இருப்பாங்க. ஆன் டு த பாடி. இப்போ இந்த பால் டெலிவர் பண்ணது ஸ்லைட் மிக்ஸ் அப், ஒரு ஸ்லோவர் பால் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னாங்க. ஆன் தி ஆஃப் சைட் அண்ட் இந்த பால் ஒரு பவுண்டரி வந்திருக்கு பேட்டிங் டீமுக்கு. ஓ என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பால் போய் பிளேயரோட பாடியில் அட்டாக் பண்ணியிருக்கு. Again ஒரு quick run up and good running between the wickets in between these two batters. ஒரு ஜென்டில் டச்சிங்க ஜெயகிருஷ்ணன் கிட்ட இருந்து. ஸோ ராஜா இப்போ ஸ்ட்ரைக்கில். Gopi will be the bowler to bowl from Sri Kauvery Hospital. So equation அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 91 அடிக்கணும், 91 ரன் 60 பால்ல, 60 balls 90 to win 91. Will this be done or not? அடிக்க முடியுமா? இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண முடியுமா? இந்த ரெண்டு பேட்டர்ஸ் நினைச்சா அது வந்து டான்ஃபாஸுக்கு வந்து பண்ணலாம். ஆனால் அது நடக்குமா? செய்வீர்களா? செஞ்சு காமிச்சு ஆகணும். இன்னைக்கு டான்ஃபாஸ் அவங்க செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இந்த மேட்ச்ல வந்து இருந்திருக்கு. ஸோ சத்யநாராயணன் போயிட்டு சொல்றாரு கோபி கிட்ட, விக்கெட்டை மட்டும் நீ பாரு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ஷார்ட் பால், இது டெஃபினட்டா வைட் தான், டவுன் த லெக் சைட்.
அதுவும் இல்லாமல் ஹைட் அப்படின்னு சொல்லி லெக் அம்பர் கிட்ட இருந்து ஒரு ஹெசிடேஷன் வந்திருக்கு. ஷார்ட் பாலை பிக் பண்ணிருக்காருங்க. 1 பவுன்ஸ். இது பவுண்டரி போகும். Much more and more needed boundaries for Danfoss. ஷார்ட் பால்ஸை லைக் பண்ணுறவாரு இங்கே ராஜா அண்ட் ஆல்சோ ஜெயகிருஷ்ணன். ரெண்டு பேருமே யோசிச்சு இங்கே விளையாடினாங்க அப்படின்னா டான்ஃபாஸை இந்த சிச்சுவேஷன்லேருந்து மீட் எடுக்கலாம். 86 required in 59 balls. இப்போ அப்படியே ஸ்கோர் போர்டு கிட்ட வந்து நெருங்குறாங்க, அதாவது 50 கிட்ட வந்து நெருங்குறாங்க டான்ஃபாஸ். மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ராஸ் இந்த ஓவரில் கோபி கிட்ட இருந்து. ஷார்ட் பால் போட்டா இதாங்க நடக்கும். இப்போ against Raja. So he is slightly moving on to 28 of 20. ஒரு immediate and quick response நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் பால்ஸ் அடிச்சு நவுத்து வர மாதிரி பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸா. ஏன்னா அவருடைய பார்ட்னர் இப்போ பெவிலியன்ல ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த நியூ பேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அவங்களுடைய ஹெட்ல வந்து போகும். ஸோ ஒரு சேஞ்ச் இன் போலிங். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரன்ஸ் கன்சீட் பண்ணுறாங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஸ்ட்ரெயிட்டாக பவுலர் கிட்டே இப்போ ஒரு ஃபுல் டாஸ் பால் அட்வான்டேஜ். பேக் டு பேக் அந்த ஒரு ஃபுல் டாஸ் நம்ம வந்து பார்க்குறோம் கோபி கிட்ட இருந்து. ஆனால் இப்போ இந்த கேமை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க டான்ஃபாஸ். இது எப்படி வந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் மீண்டும் சேம் ஜோனில். ரெண்டாவது ரன்னுக்கு முயற்சி எடுப்பாங்களா? So what a match this is turning out to be for Sri Kauvery Hospital. மிஸ்டேக்ஸ் எதுவும் அந்த அவ்வளோ பெரிதாக இந்த செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க போல் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கல. வந்து ஒரே ஒரு கேட்ச் மிஸ். ஆனால் அதுக்கப்புறமா திரும்பவும் அவங்களுடைய ரெகுலர் போலர்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணி இந்த மேட்சை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. 50 runs on the board. டான்ஃபாஸ் 50 ரன்னு. ஐயனார் டு போல். காவேரி ஹாஸ்பிட்டல் இப்போ மறுபடியும் ஒரு சேஞ்ச் இந்த போலிங். ஐயனார் கிளீன் மிஸ்ஸிங்க பேட்டர் கிட்ட இருந்து. ராஜா 29 of 22. ஸோ தே நீட் திஸ் வேல்யூபிள் ரன்ஸ் இப்போ இந்த இடத்துல. நாட் டு கோ ஃபார் எனி பேட் ஷாட்ஸ். இதே மாதிரி பேட் டெலிவரிஸ் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெடியாக இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டு பேட்டர்ஸ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் மீண்டும் வந்து போட்டிருக்கிறாரு ஐயனார். ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கான்டெஸ்ட் இது ரெண்டு டீம்ஸ் இடையில நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். In the air, this should be goes high, and that's a 6 for the batting team, Danfoss. So, இந்த மாதிரியான பேட் டெலிவரிஸ் நீங்கள் வந்து போடும்போது அதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க ஜெயகிருஷ்ணன் அண்ட் ராஜா. ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய மேட்சஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலி கையிலேருந்து விடுவீங்க.
ஸோ அதை வந்து இப்போ ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் பண்ணக்கூடாது. ஸோ ஏற்கனவே ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க இவங்க. அதை எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதா நம்ம பார்த்தாகணும் இப்போ ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இந்த லாஸ்ட் பால் போனது ரொம்ப டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணியிருக்குதுங்க அந்த ஒரு 6. 35 of 25 ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ரீஜன் பக்கம் வச்சிருந்துருக்கிறாங்க. அண்ட் ஷார்ட் தேர்ட் மேன். குட் கிரிக்கெட். த்ரோ வந்திருக்கு. டைரக்ட் ஹிட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிக் வீக்கெண்ட். இன்னைக்கு வந்து சூப்பர் சாட்டர்டே. அதே மாதிரி நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஹை கிரிக்கெட்டிங் மேட்சஸ் இஸ் எட் டு கம் இன் திஸ் ஐசிசிஎல் சீசன் 3. ஸோ பேக் டு பேக் உங்களுக்கு மேட்சஸ் வந்துக்கிட்டே இருக்க போதுங்க. இது எல்லாமே நீங்கள் இந்த ஐசிசிஎல் இந்தியன் கார்பரேட் கிரிக்கெட் லீக் உங்கள் மொபைல் ஃபோனை எடுங்க. யூடியூப்பில் ஐசிசிஎல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைவ் மேட்சஸை நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஹியர் இன் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெஸ்ட் தாம்பரம், சென்னை. This ICCL Season 3 a big tournament. So already நம்ம அந்த 7 மேட்சஸை பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் மோர் ஓவர் நிறைய குட் இன்ஸ்டன்சஸ் வந்து நடந்துச்சு. அதுவும் இன்னைக்கு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பிரவீன் ஃப்ரம் லூகாஸ் ஹேட்ரிக்கும் எடுத்து 6 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் அந்த ஒரு பவுலர். அதே மாதிரி பேட்டர்ஸ் அவங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடர் போர்டில் பெரிய ஒரு ரேஸே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம பேசின மாதிரி இந்த லூகாஸ்லேருந்து ஹரி, அதுக்கப்புறமா டான்ஃபாஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கெனடி வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ பிளேயர் ஆஃப் த மேட்ச்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகவ் அண்ட் ஸ்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரேஸில் இன்னும் இந்த டோர்னமெண்ட் வந்து முடியல அப்படிங்கிறதுனால அந்த ரேஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பேட்டர்ஸுக்கும் சரி, ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கும் சரி. ஸோ இந்த ரேஸில் வந்து ஃபைனல் வின்னர் யார், அந்த ஒரு சாம்பியன் யார் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மே 9ஆம் தேதி அண்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைடர் மேட்சஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ May 10 ஒரு க்ளோசிங் செரமனி அப்போது அதுக்கு முன்னாடி நடக்க போகிற அந்த ஒரு ஃபைனல் கிளாஷ் அதில் தெரிஞ்சிடும் யார் வந்து இந்த ஐசிசிஎல் சீசன் 3 உடைய வின்னர்ஸாக ஆக போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை வேணும், வெயிட் பண்ணோம். இந்த லீக் மேட்சஸ் அதில் வந்து டாப்பில் போகிற டீம்ஸ் அந்த நாக் அவுட் மேட்சஸ் வந்து விளையாடுவாங்க, செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ஸ். $58. So the white will be counted. ஸோ ராஜா இன்னும் அந்த 36 of 26 ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. டான்ஃபாஸுக்கு ஜஸ்ட் நம்பர் 96 it should be the Praveen the bowler. ஸோ திரும்பவும் ஒரு எக்ஸ்ட்ராஸ் ஃப்ரம் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். இது ஒரு நல்ல ஒரு திங்கிங் தான், வைட் அவுட் சைட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் வந்து போடுறது அப்படிங்கிறது. அது டு கிரியேட் த ப்ரெஷர் ஆன் த பேட்டர். ஆனால் அது எக்ஸ்ட்ராஸாக போதே
அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காருங்க இந்த தடவை. எனக்கு பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட்ல போய் அந்த போய் பால் போய் பட்டிருக்கு. காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து அது நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. இந்த டான்ஃபாஸ்ல கெனடி அடிச்ச அடி அந்த லாஸ்ட் வீக்கெண்ட் அந்த பாலை தேடுறதுக்கு ஒரு 2-3 அரை மணி நேரம் ஆச்சு. ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு இன்னைக்கு அவ்வளோ வேலைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த லாங்கர் பவுண்டரிஸ் வந்து எந்த பேட்டர்ஸும் வந்து பெரிய சிக்ஸஸ் இந்த காம்பவுண்டை தாண்டி யாரும் இன்னைக்கு அடிக்கல. பார்க்கலாம் இந்த மேட்ச்லையும் சரி இல்லை இதுக்கப்புறம் நடக்க போகிற அடுத்த மேட்ச்ல அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கணும். யோசிக்கவே வேண்டாம், இது வந்து வைடு தான். $65 in 47 ஃபேர் டெலிவரி தானா? கொஞ்சம் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு பேக் ஆஃப் தி லென்த் இழுத்து போடுறாரு பிரவீன். Down the leg side, back to the extras mode. Again played at the offside. இந்த முறை கேப் நோக்கி வந்து அடிச்சிருக்காரு. சோ பவுண்டரி டெஃபினட்டா வந்து வரும். Danfoss 69 ரன், 69 runs on the board. டகோட்ல இருக்கிற எல்லா டீம்மேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க இந்த ரன்னை அடிப்பாங்களா இல்லையா, ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. 60 needed in 45. ஐயனார் டு பவுல். மட்டைக்கு அடிச்சிருக்கிறாருங்க. இது 6 போகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இது 6 தான். சோ அந்த 44ல இருந்து ஒரு 6 அடிச்சிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிளேயர் 50 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது ராஜா மட்டும்தான் டான்ஃபாஸ்ல இருந்து. இன்னைக்கு மார்னிங் ஒரு பிளேயர் 50 அடிச்சது நம்ம வந்து பார்த்தோம். ஆனா இப்போ இந்த முறை 50 அடிச்சது டான்ஃபாஸ்ல இருக்கிற ராஜா. சரி, கெனடி போனா என்ன, அவருடைய பார்ட்னர். சோ சிறப்பான ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்கிறாரு இது வரைக்கும் இந்த மேட்ச்ல. இன்னும் ஸ்டில் he is on the crease. அது வந்து ஒரு குட் நியூஸ் டான்ஃபாஸை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் வந்து ஒரு ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா இந்த ஒரு ஃபீல்ட் செட்டப். 3 fielders inside the circle at the offside. ஒரு அப்ரோச் வருது. டீப் மிட் விக்கெட் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பிரஸ் பண்ணி நிக்க வச்சிருக்கிறாங்க டு ரெஸ்ட்ரிக்ட் திஸ் 2 batters. ஸ்கோரிங் த ரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மறுபடியும் ஒரு க்ளோஸ் டெலிவரி ஸ்டெம்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் அப்படியே வந்து போச்சு. ஐ திங்க் த பேட்டர் இஸ் பிட் லக்கி. ஐ கெஸ் 50 of 34 ராஜா ஒரு ஃபினாமினல் இன்னிங்ஸ் இன்னைக்கு வந்து பிளே பண்ணியிருக்காருங்க அண்டர் ப்ரெஷர். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. டெஃபினட்டா இந்த பால் பவுண்டரி போச்சு அப்படின்னா அகைன் அவங்க ஸ்கோர் போர்டு கிட்ட வந்து வந்துருவாங்க டான்ஃபாஸ். இது எல்லாம் இந்த பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா ராஜா மட்டும்தான். சிங்கிள் ஹேண்டடா இந்த மேட்ச் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதாவது டமால் டிமில் வந்து அடிச்சாதான் கிரிக்கெட் அப்படின்னு இல்லாம ஒரு சிறந்த கிரிக்கெட்டர் வந்து எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ராஜாவுடைய இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ்.
for Danfoss. ஏற்கனவே இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐஎன்ஆர் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 17 ரன்ஸ் கிட்ட கன்சீட் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆல் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் 50 நீடட் இன் 40. ஸோ கிட்ட நெருங்கிட்டே இருக்கிறாங்க டான்ஃபாஸ். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இப்போ ஜஸ்ட் அந்த ஒரு 10 ரன்ஸ் பீன் ஷார்டேஜ் in this match for Danfoss to win this contest. Let's see what these two batters are going to do. The ball doesn't carry much better. It kept low. So now the wicket keeper is off to the stumps. அட போங்கடா உங்களெல்லாம் நம்மளா வேலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சத்யநாராயணன் ஸ்கிப்பர் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அவரே வந்து இப்போ பால் எடுத்து போட வந்திருக்கிறாரு. ஸோ அப்படின்னா பாருங்கள் இந்த மேட்ச்சை எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ரெண்டு அணிகளுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு கிளச் சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் சத்யநாராயணன் பால் எடுத்துருக்காரு அப்படின்னா ஸோ யூ நீட் அ விக்கெட். கம்மிங் அவுட் ஆஃப் த கிரீஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வித் கொடுத்து போட்டார் சத்யநாராயணன். ஆல்மோஸ்ட் ஆன் த மிடில் தான். அவுட் சாட் அப்படி ஒரு கால் வந்திருக்கு. இட்ஸ் பீன் கிவன் நினைக்கிறேன். இதனால தான் சத்யா நான் வரேன் என் டீமுக்கு அப்படிங்கறத அவர் கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிரேக் த்ரூங்க இங்க. அவுட் ஆனது ஐ கெஸ் இட் ஷுட் பி ராஜா. 54 of 37. What an innings. This has to be appreciated by their teammates. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ராஜாவோட இந்த ஒரு ஸ்மால் கேமியோ இந்த மேட்ச்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. பிகாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் they have lost their important man Kennedy in the beginning of this match. So after that his co-partner Raja played a tremendous innings and there he is getting that appreciation from the dugout. Such a beautiful contender to watch out. There is no big doubt on it. And big respect for him from the dugout of Danfoss. 49 needed in 36 balls. 49 ரன் அடிக்கணும் அந்த மேட்ச்ல. 36 பால்ஸ்ல இன்னும் நியூ பேட்டர் இப்போ உள்ள வராரு. அண்ட் ஆல்சோ ஜெயகிருஷ்ணன் ரொம்ப நேரமா உள்ள நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு அடிச்ச ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 தான். 22 பால்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. விக்கெட்டை விடாமல் விளையாடினாலே வந்து இந்த மேட்ச் டான்ஃபாஸ் வந்து வின் பண்ணலாம். பட் வாட் அபவுட் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல்? கேப்டன் பார்த்தீங்களா இல்லையா, தலைவன் வேற ரகம் அப்படிங்கிற மாதிரி பாலை எடுத்ததுமே ஒரு விக்கெட் தான். பட் இப்போ அவருக்கு தாங்க தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. சத்யநாராயணன் ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. 49 needed of 36, 80 for 3 for Danfoss. இளையராஜா is the new batter. ரெண்டாவது ரன்னுக்கு வந்து பிரஸ் பண்றாங்களா? சரியான ஒரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் நம்ம இங்க வந்து பார்த்தோங்க. Catch it is the call. இது வந்து கேட்ச்க்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. அணி எடுத்திருக்காங்க சரியான ஒரு கேட்ச். டான்ஃபாஸ் இதை யாருமே வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கையில இருக்கிற மேட்சை இப்போ நழுவ விடுறாங்களா டான்ஃபாஸ்?
அதுதான் எல்லாருக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு யோசனை இருக்கு. கேட்சஸ் இம்பார்ட்டன்டான டைம்ல தவற விடல ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஏற்கனவே இந்த மேட்ச்ல ஒரு கேட்ச் மிஸ் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம். ஆனா அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஆனா இது பாருங்க, ஒரு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷன். எந்த ஒரு கேட்சஸுமே இந்த நேரத்தில் தவற விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருந்திருக்கு. எல்லாருடைய தோள்கள்லையும் இப்போ ஒரு பெரிய பாரம் இருக்குங்க. ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல், வாட் அ மேட்ச் திஸ் இஸ் டர்னிங் அவுட் டு பி ஃபார் देम. லாஸ்ட் ஓவர் சத்யா ஒரு சரியான ஒரு கண்டெண்டரா உள்ள வந்தார். பீங் as a ஸ்கிப்பர் வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. அண்ட் இப்போ மீண்டும் வந்து பாருங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல், they are back into this game. Who told this match has got over? This is not going to be a one-sided match. Definitely, I can tell you. It's a 50-50 contest right now. Anyone can win from this year. This situation is really getting bigger and better. 47 required. Four down right now, Danfoss. Tejas is the new batter.
அப்டேட்டடா. 93 for 4 இங்க 36 ன்னு அடிக்கிறோம் டான்ஃபாஸ். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல போடப்பட்ட பால். தேஜாஸ் அண்ட் ஜாக்கி இன்னும் கிரீஸ்ல வந்து இருக்கிறாங்க. வெறும் 10 ரன்ஸ் ஷாட். ஆனால் ஸ்டில் திஸ் மேட்ச் இஸ் ஆன். பலார்னு அடிச்சிருக்கிறாருங்க. ஒரு 1 பவுன்ஸ் 4 ரன்ஸ் இப்போ வரும் டான்ஃபாஸுக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு வின்னோட இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டான்ஃபாஸ் மறுபடியும் அதாவது இந்த செகண்ட் வின்னை தேடி போறாங்க. ஷார்ட் பால்ஸை டெம்ப் பண்ணி நீங்கள் பேட்டருக்கு போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி தான் வந்து ஸ்மாஷ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இப்பயும் வந்து நடந்திருக்கு. முத்து செல்வம் அப்புறம் 4னா எவ்வளோ வரணும்? 95 போட்டிருக்கு இப்போதைக்கு. 92 பார்த்தோம். 4னா 96ல வந்திருக்கணும். சான்ஸ் எடுத்து திரும்பவும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போகிறதுக்கான அந்த ஒரு க்ளீன் எட்ஜ் இருந்துச்சு. பட் இது என்ன மாதிரியான ஒரு மேட்சாக மாறிக்கிட்டு இருக்குங்க இது. ஆக்சுவலி டான்ஃபாஸுக்கு ஒரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு எட்ஜ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். பட் ஸ்டில் இந்த மேட்ச் இன்னும் ஓவர் ஆகலை. அந்த ஒரு சிங்கிளோட 100 ரன்ஸ் வந்துச்சு டான்ஃபாஸுக்கு. பட் ஒயிட் எனக்கும் புரியல, பவுலருக்கும் புரியல ஏன் அம்பேர் வைடு கொடுத்தாங்க அப்படின்னா. அது வைடு தான். அது ஆக்சுவலி வெளியில தான் போச்சு. ஆன் த பேட்ஸ் இப்போ ஒரு அப்பீல் வந்திருக்குங்க பவுலர் கிட்ட இருந்து. அவுட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் பண்ணி கேட்கிறாரு. எவ்வளவுதான் இந்த நேரத்தில் நம்ம அம்பையரை பயமுறுத்தினாலும் பட் அவரோட ஒரு டெசிஷன்ஸ் அதுதான் வந்து இந்த மேட்சோட ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிளா சால்வ் ஆகியிருக்கு டான்ஃபாஸுக்கு. 27 required. 20 பால்ஸ்ல 27 அடிக்கணும் 20 பால்ல. தேஜாஸ் நினைச்சாலும் இந்த மேட்சை முடிக்கலாம். ஜெய்கீன் நினைச்சாலும் வந்து இந்த மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். பட் யாரு வந்து இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ண போறாங்க? அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ஒரு ஸ்மால் டீம் ஹடல்னா மொத்தம் ஒரு 10 பேர் 11 பேர்லாம் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் தனித்தனியாக நின்று டீம் ஹடல் பண்ணுறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் அங்கே ஃபீல்டுக்குள்ள, அதுக்கப்புறமா இங்கே பவுண்டரி ரோப்ஸ் கிட்ட ஒரு 3-4 பேர் கும்பலியாக நின்று பேசினுக்கிறாங்க. 27 required. ஸோ நெக்ஸ்ட் 2 டீம்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. ஸ்விங் ஸ்டெட்டர் ஜிஹெச்ஏ வாரியர்ஸ். அந்த மேட்சோட டாஸ் ரிசல்ட் ஜிஹெச்ஏ வாரியர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ண போறாங்க. ஒயிட் பால். இந்த மாதிரியான நேரத்தில் எக்ஸ்ட்ராஸ் கன்சீட் பண்ணணுமா? இது ஒரு கொஸ்டினபிளா தான் இருக்கு. ஒரு ஃபுல் டாஸ் ஃப்ளைஸ் த்ரூ தி ஏர். எப்பா அந்த இடத்துல அன்இவன் பவுன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு 2-3 தடவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அது அங்கே நின்றுட்டு இருந்த அந்த ஃபீல்டர் நோக்கி அந்த பவுன்ஸ் ஏறி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பால். நிக்கிற ஃபீல்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு எட்ஜ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தானுங்க. ஒரு விக்கெட் இங்க டான்ஃபாஸ். இது இந்த மேட்ச்ல ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டா. 5வது விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க தேஜஸ் அண்ட் ஜேக்கி. அப்படியே கொஞ்சம் ஸ்லைட் ப்ரோக்ரஷன் இருந்து நம்ம வந்து பார்த்தோம். ரன்ஸை எடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எப்பப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்ப ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் இமிடியேட்டா அந்த ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க சூஸ் பண்ற போலரை
பொறுத்து இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு ஒரு கேள்வி. ஏன்னா சத்யா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேக் த்ரூ எடுத்தார். அதுக்கப்புறமா மீண்டும் பேக் டு பேக் ரன்ஸை கன்சிட் பண்ணாலும் இப்போ விக்கெட்ஸ் விழுதே இப்போ டான்ஃபாஸுக்கு. 5 down ரைட் நவ். 104க்கு 5 மிஸ்டர் டாட் ஆர்கே. இருபத்தி 5 அடிக்கணும் 18 பால்ல. டான்ஃபாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எழுந்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த மிடில் ஆர்டர் அண்ட் டவுன் தி ஆர்டரில் விளையாடக்கூடிய பேட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க, எவ்வாறு செயல்பட போகிறார்கள்? ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைம். 2 to 3 big hits will be a victory for Danfoss, but will it be stopped? ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டாஸ்கான ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சு ஃப்ரம் த பவுலர் ஆர்கே. அதுவும் வந்து ஒரு டெத் ஓவர் சிச்சுவேஷன். அப்போ ஸ்லோ பவுலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆஃப் சைட்ல அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு வெல் லெஃப்ட். அந்த பேக் லிஃப்ட் பாருங்க, அதுதான் வந்து நான் சொல்லணும்னு இருந்தேன். அழகா இந்த மிடில் ஆஃப் த பேட்ல பட்டு ஒரு 4. Match is on. 20 needed in 15. என்னடா இன்னைக்கு எதுவும் நம்ம ஒரு க்ளோஸ் மேட்சை பார்க்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ இந்த மேட்ச் ஒரு சிங்கிளோட இங்கே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. So what a game and what a match this is turning out to be for this both the teams. ஒரு பால் வந்து முக்கியம் இப்போ அண்ட் அந்த ஒரு சிங்கிள். ஸோ இன்னைக்கு வீட்டில் உட்காந்து இந்த மேட்சை யாராவது, அதாவது உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு யங் கிரிக்கெட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணத்தில் எப்படி வந்து ஒரு டீம் வந்து மேட்சை வின் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிசிப்ளின் கிரிக்கெட் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே டான்ஃபாஸ். தூக்கி தான் ஆடணும், பெரிய ஷாட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சி மட்டும் இல்லாமல் கிரவுண்டட் ஷாட்ஸும் வந்து விளையாடுவாங்க. தரையோட வந்து அடிச்சிருக்கிறாரு. நல்லா மடக்கி அடிக்கப்பட்ட அந்த ஒரு ஷாட் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ரீஜனை நோக்கி. ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் யார் இப்போ இந்த டீமுக்கு வந்து உயிர் தர போறாங்க? 14 required in 12. ஸோ விக்கெட்ஸ் எடுத்தா அப்படின்னா டெஃபினட்டா இப்போ இந்த மேட்சுக்குள்ள இவங்க திரும்பி வரலாம். ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் விக்கெட் எடுப்பாங்களா? ரெண்டு பவுண்டரிஸ் இது வரைக்கும். ஏற்கனவே இதே மாதிரியான டிஸ்மிசல்ஸ் இந்த மேட்ச்ல நடந்தது நம்ம வந்து பார்த்தோம். விக்கெட் கீப்பர் காட் பிஹைண்ட். அது ஒரு பக்கம். 100 பால் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரைக்கர் வாண்ட்ஸ் த சிங்கிள் இமிடியட்லி. ஓ 14 required in 10. 14 அடிக்கணும் 10 பால்ல. 3 hits away. A win for Danfoss இந்த மேட்ச்ல. அடிப்பாங்களா? மேட்சை முடிப்பாங்களா? என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ். நம்ம டான்ஃபாஸோடைய 12th மேன் என் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறார், அதெல்லாம் அடிச்சுடுவாங்க ப்ரோ, என்ன நினச்சிருக்கிறீங்க என் டீமை, உன்னைய தாண்டா புழக்க போகிற, வா டக் அவுட்டுக்கு வாடா, நீ ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க போல இருக்கவங்க.
பட் ஆனால் இங்கே ஃபீல்டுக்குள்ளே விளையாடுற பிளேயர்ஸுக்கு தே நீட் தட் வாட்டரில். ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டீம்ஸ் இன்றைக்கி வாட்டர். வெயில் தான், வாட் டு டூ, என்ன பண்ணுறது. இந்த வெயிலுடைய தாக்கம் எல்லாரையும் போட்டு ஒரு வாட்டு வாங்குது. 14 needed in 10 balls. லாஸ்ட் ஓவரில் இந்த 2 பவுண்டரிஸ் போனதை நம்ம வந்து பார்த்தோம். சரியான ஒரு பிரஷர் சிச்சுவேஷன் இப்போ. இந்த மாதிரியான ஒரு ஹை கிளாஸ் கான்டெஸ்ட் நம்ம நிறைய மேட்சஸ்ல பார்த்துருக்கோம், ஈவன் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனால் இப்போ இந்த 14 runs will it be stopped by ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல்? ஆல்ரெடி போன மேட்ச் வின் எடுத்துட்டு வந்த ஒரு டீம் இவங்க. அந்த 200 runs எல்லாம் அடிச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க TN11s. ஆனா இன்னைக்கு டான்ஃபாஸை ஸ்டாப் பண்ண முடியுமா? இந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் நிர்ணயிக்கப்படும். சத்யநாராயணன் யாருக்கு போயிருக்கிறாரு? போலர் முத்து. முத்து செல்வன் விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காருங்க. இப்பதான் சொல்லிட்டே இருந்த சத்யநாராயணன் அவங்களுடைய அந்த ரைட்டான பவுலருக்கு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது முத்து செல்வன் விக்கெட்டை எடுத்துட்டாரு ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்காக. So 6 down. இப்போ Danfoss is definitely in the match, pressure on the 14 needed in 9 balls. சுப்ரமணி போறாரு. சுப்பு by not wearing the helmets வேற. 12th man எத்தனை தடவை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் 2 டீம்ஸ்க்கு ஹெல்மெட் போடணும் அப்படின்ட்டு. சரி விடுங்க. ஸோ எல்லா இன்ஸ்டன்ஸும் இந்த லாஸ்ட் 2 வீக்கெண்ட்ஸில் நடந்துச்சு. நோ பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஃப்ரீ ஹிட்ஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு ஒரு 5 wicket ஹால் தாண்டி 6 wickets. பிரவீன் இன்னும் பார்க்காதது நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் சூப்பர் ஓவர் மட்டும்தான். ஸோ லீக் ஸ்டேஜில் வந்து சூப்பர் ஓவர் கிடையாது. ஸோ ஒன்லி நாக் அவுட் மேட்சஸ் 5 balls இருக்குது. ஆனால் அந்த இன்சிடெண்ட் இப்போ நடக்குமா? ஸோ அடுத்து விளையாட போகிற 2 டீம்ஸ் வந்து ரெடி ஆயிட்டாங்க. சுப்ரமணி இஸ் ஆன் ஸ்ட்ரைக். Played on the gap. அப்படின்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு. கடைசி பால் வரைக்கும் இந்த மேட்ச் போக போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க மீண்டும் ஒரு விக்கெட் வந்திருக்குங்க ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு. ஃபீல்ட கொஞ்சம் அழகா ஸ்ப்ரெட் பண்ணி நிக்க வச்சிருக்காங்க. ஸோ இதே தான் அந்த சேம் கைண்ட் ஆஃப் பிளான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் நம்ம வந்து பார்த்தோம். டான்ஃபாஸ் ஆக்சுவலி இதை வந்து பண்ணாங்க. ஸோ நீங்க மட்டும் தான் வந்து பண்ணுவீங்களா, நாங்களும் இதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்ராப் கண்டுபிடிச்சு திரும்ப திரும்ப they are just finding that loopholes. இது இந்த மேட்ச்ல ஒரு பெரிய ஒரு மாற்றம். இதை அக்செப்ட் பண்ணிதாங்க அவனும். what a comeback this has been from the ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். அண்டர் பிரஷர் ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இந்த மேட்சை திரும்ப வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து சத்யநாராயணனுக்கு போய் சேரும். அண்ட் ஆல்சோ டு த bowlers have contributed more in this match for ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். ஏன் இப்படி விக்கெட்ஸ் விடணும்? எல்லாருக்கும் டென்ஷன் ஆகுதே. எனக்கு அதை விட பயங்கர டென்ஷன். needed in 7 balls. 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல.
சுப்பிரமணி நான் ஸ்ட்ரைக்ல. ஸோ நியூ பேட்டர், இப்போ அவருக்கு ப்ரெஷர். ராஜேஷ் சம்பதி வாஸ் டூ குட் வித் த பால் டுடே. ஒரு டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. லெக் அம்பேர் பார்த்தாரா இல்ல அவர் கையை மேல தூக்குவாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது வரைக்கும் பெரிய ஒரு இண்டிகேஷன் இல்லை அவர்கிட்ட இருந்து. டான்ஃபாஸ் வந்து பேட்டால அடிச்சு எடுக்கிற ரன்ஸை விட ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க பண்ற சில சிலுமிச வேலைகள் நம்ம எல்லாரையும் வந்து ப்ரெஷர்ல கொண்டு போய் விடுதில்ல, யோசிக்க வைக்குது. என்னமோ பண்ணிடுறாங்க. Not only in the bowling and also fielding, they are too good. இந்த முறை அந்த பெரிய ஃபீல்டரை தாண்டி இது பவுண்டரி ரோப்ஸுக்கு டச் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டச் ஆயிருக்கு. 4. ஸோ கடைசி ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்து எழும்பி இருக்கு. 8 needed in 5 balls. ஸோ நான் அதிகமாக அந்த மென்ஷன் பண்ணி சொல்கிற வேர்டு, ஸோ கழுத்தில் கட்டி வச்ச கதை தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஃபாஸுக்கும் சரி ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் எப்பவுமே இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அதிக ப்ரெஷரை வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பவுலிங் யூனிட் மட்டும் கிடையாது. ஏன்னா பேட்டர்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா பேட்டால் அடித்து ரன்னை எடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பவுலர் வந்து எக்ஸ்ட்ராஸில் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டை தரும் பேட்டிங் டீமுக்கு. இந்த நேரத்தில் வைடு போடக்கூடாது, எக்ஸ்ட்ராஸ் எதுவும் வந்து கன்சிட் பண்ணக்கூடாது. So you should be more aware on this match. So என்னுடைய லைஃப்ல வந்து எப்பவுமே நான் ஒரு பெரிய ஃபிலாசபியா எடுத்துக்கிறது எப்பவுமே அப்படின்னா ஒரே ஒரு வேர்ட், பி ஆன் த பால். அது வந்து நான் ஃபீல்டில் விளையாடினாலும் சரி இல்லை வந்து என்னோட ஒர்க்கில் இருந்தாலும் சரி எப்பவுமே பி ஆன் த பால் இருக்கணும். இப்போ பி ஆன் த பால் மொமெண்ட் தான். கேட்ச் அப்படின்னு ஒரு கால் வந்துச்சு. 2 ரன்னுக்கு பிரஸ் பண்ணுவாங்களா? சுப்பிரமணி 2வது ரன்னுக்கு வந்து பிரஸ் பண்ணிருக்காரு. இது ஒரு ரன் அவுட்கான ஒரு அப்பீல் கண்டிப்பா போகும் நினைக்கிறேங்க. லெக் அம்பேர் கொடுத்துட்டாங்க. சுப்பிரமணி அவுட் ஆயிட்டாரு. பிரஷர் பிரஷர் பிரஷர். ஐ அம் ஆல்சோ ரன்னிங் அவுட் ஆஃப் வித் மை வேர்ட்ஸ். எனக்கும் இப்போ என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல. இந்த மேட்சை பார்க்கும்போது நான் இன்னைக்கு காலையில் வரும்போதே பிபி டேப்லெட் எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சேன். சரி ஓகே இன்னைக்கு அவ்வளோ மேட்சஸ்லாம் போகாது பார்த்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இல்லை டான்ஃபாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நாங்கள் விளையாடுற எல்லா மேட்சுமே வந்து குரூஷியல் டிசைடர் மேட்ச் தான், கடைசி வால் வரைக்கும் நாங்கள் வந்து விளையாடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். அகெயின் சுப்பிரமணி அவுட் ஆயிருக்காரு. 122 for 84, 7 required in 4. 7 அடிக்கணும் 4 பால்ல. அடிப்பாங்களா? டெய்லண்டர்ஸ் இருக்கிறாங்களே டான்ஃபாஸ்ல இருந்து. சும்மா பேட்டில் பால் பட்டா கூட டெஃபினட்டாக இந்த பவுண்டரிஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த தேர்ட் மேன் ரீஜன்லாம். ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ நடக்குமா? முத்து செல்வம் ஸோ அவர் கன்சீட் பண்ணது இந்த மேட்ச்சில் 18. ப்ரெஷரில் இப்போ பேட்டிங் டீம் அண்ட் bowling டீம் மட்டும் கிடையாது. இந்த கிரவுண்டில் உட்காந்து இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் தான். ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆல்சோ தே ஆர் ஃபீலிங் திஸ் ப்ரெஷர் ரைட் நவ். இந்த மேட்சை வந்து டான்ஃபாஸ் வின் பண்ணுவாங்களா இல்லை வந்து ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்களா, தடுத்துடுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை. அதாவது ஸ்கோரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் பவுண்டரி ரோப்ஸ் கிட்ட நிற்கிற 3 பிளேயர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த ஸ்ரீ சாய்ராம் காலேஜை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும். பெரிய கிரவுண்டாக இருக்கு, கேப்ல போயிருக்கு. இது 4 போகுமா அப்படின்னு நம்ம பார்த்தாருங்க. ஆனால் 4 போயிருக்கு டான்ஃபாஸ். ஐயோ அப்பா சாமியா, இப்போ இவங்க கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுவாங்க போல இருக்குப்பா. நானும் தான் இந்த மேட்சை இவங்க வின் பண்றாங்களோ இல்லையோ, இப்போ they can breathe out. 3 balls 3 to win. ஒரு 4 அடிக்க எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் விட்டு கொடுத்து கடைசியில் ஒரு பவுண்டரி போயிருக்கு. 3 needed in 3 balls. காவேரி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ண போறாங்க இப்போ?
ஷார்ட் பால் வைடு கேட்டு இருக்கிறாரு நான் ஸ்ட்ரைக்ல நின்றுட்டு இருந்த பேட்டர். ஆனா அது வந்து ஒரு ஃபேர் டெலிவரி அப்படின்னு ஸ்ட்ரெயிட் அம்பையரோட கால். பாத்தீங்களா இல்ல, ஜஸ்டிஸ் சர்வ்டு. Three needed in 2 balls. நான் ஸ்ட்ரைக்கர் இப்ப பிரஷர் ஏற்படுத்திருக்கிறாரா அம்பையருக்கு? ஒரு ஹிட் மேட்ச் வின் பண்ணோம் டான்ஃபாஸுக்கு. இல்ல ஒரே ஒரு ரன் தான். ரெண்டாவது ரன்னுக்கு போறாங்களா அப்படின்னு ராஜசம்பதி கூப்பிட்டு இருக்காரு. பட் ரெண்டாவது ரன் போனாங்க அப்படின்னா அவுட் தாங்க. இது ரன் அவுட். செகண்ட் ரன் போனாங்க அப்படின்னா அவுட்னு சொல்லிக்கிட்டே இருந்த சோ ஒரு ரன் இப்ப டிரா தேடி தரும் இப்ப டான்ஃபாஸுக்கு. லாஸ்ட் ஒரு பால், ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. 2 ரன் அடிக்கணும். என்னென்னலாம் நடக்குது இல்ல, அதுதான் வந்து இந்த கிரிக்கெட்டிங் ஃப்ராட்டர்னிட்டியோட வந்து பெரிய ஒரு அழகே. ஏன் வந்து கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிக்கும்? இதோ இந்த மாதிரியான தருணங்கள்லாம் நம்ம ரசித்து பார்ப்போம். அங்கே பாருங்க, இந்த காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் லவ் ஃபார் திஸ் கிரிக்கெட். கிரிக்கெட் யாரங்க விட்டுச்சு? லாஸ்ட் ஒரு பால் 2 ரன் அடிக்கணும். என்ன நடக்கும்? என்ன யோசிக்கிறீங்க எல்லாரும்? எல்லாம் பவுண்டரி ரோப்ஸ் கிட்ட தான் இப்போ நிற்கிறாங்க. விட்டா எல்லாரும் இப்போ 1983 இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ண அந்த ஃபைனல் மாதிரி எல்லாம் உள்ள ஓடி போயிடுவாங்க போல இருக்கு. யாரையும் பிடிக்க முடியாது போல இருக்கு. லெக் அம்பையர் அண்ட் ஸ்ட்ரெயிட் அம்பையர் கொஞ்சம் உஷாராவே நில்லுங்க. என்ன வேணா நடக்கலாம் இப்போ இந்த சிச்சுவேஷன். பாட்டில்ஸ் வில் பி த்ரோன். லாஸ்ட் பால் முத்து செல்வம் நிப்பாட்டு வரா. பிரஷர் இப்ப பேட்டருக்கு. விஸ்வா போய் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எது வந்தா நான் ஓடி வந்துருவேன் அப்படின்னு தான் அந்த ஒரு இப்போ அப்ரோச் கொடுத்துட்டு வருவாரு. Everyone is holding the nerves right now. Last ball 2 needed for Danfoss. வைடு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேங்க. இப்போ விக்கெட் கீப்பர் பாலை விட்டாரு. டான்ஃபாஸ் இப்போ ரன் ஓடுவாங்க. and also the batters are keep on running here and there. நான் இப்பதான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த மேட்ச் லீக் மேட்ச் மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைனல் வின் பண்ணா எப்படி இருக்கும் அதை தான் வந்து இங்க டான்ஃபாஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் and also what a win for them. ரெண்டாவது வின் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. பேட்டால எப்படி ரன் வரல இந்த லாஸ்ட் பால் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் டான்ஃபாஸ் வின் பண்ணியாச்சு. ஒரு பிக் கம்பேக் அண்ட் ஆல்சோ டஃப் லக் சொல்லி ஆகணும் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல். டெஃபினட்டா இந்த டீம் வந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஒரு அண்டர் பிரஷர், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் கிரெடிட் கோஸ் டு தி ஸ்கிப்பர் சத்யநாராயணன் ஃபார் ஹோல்டிங் திஸ் டீம். வின் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாரு. அவருடைய பவுலர்ஸ் வந்து பேக்கப் பண்ணாரு. சரியான ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எடுத்துட்டு போனாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன கவலை அப்படின்னா, ஸ்ட்ரைட் அம்பையர் அண்ட் லெக் அம்பையர் சேஃபா திரும்பி வந்துட்டாங்க கமெண்ட்ரி பாக்ஸை நோக்கி. அவங்க 2 பேரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது எங்களுக்கு எவ்வளவு பேர் ஒரு வேலையா இருந்தது. நான் சொல்லிட்டே இருந்தால கண்டிப்பா உள்ள ஓடி வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவங்க நின்றுட்டு இருந்ததே தெரிஞ்சிச்சு. டான்ஃபாஸுக்கு தெரியும் இது இந்த ஒரு வின் வந்து அவ்வளோ சின்ன வின் கிடையாது என போராடி இருக்கிறாங்க. இந்த ஒரு டீம் ஸ்ரீ காவேரி ஹாஸ்பிட்டல் இவங்களையும் நம்ம வந்து பாராட்டி ஆகணுங்க. So that's it. This match Danfoss they've got a win. அவரு விக்கெட் தரா எவ்வளவு விக்கெட் தரா சத்யா டான்ஃபாஸ் பால் போட்டு 3 விக்கெட் பேட்டிங்ல 3 பால்ல அடிச்சாங்க. So the last match, any guess who is going to be the player of the match from Danfoss? ஏதாவது ஐடியா இருக்கா? இங்க இருந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து 12th மேன் அவர்கிட்ட அப்பயே கேட்டு இருந்திருக்கணும். இல்ல கெனடி அவர் கிடையாது. அவர் வந்து அந்த மேட்ச் தான் அவர் அடிச்சிருந்தாரு. கெனடி பார்ட்னர் ராஜா. So Satya will be receiving the player of the match.